இவ்வளோ நாலேஜ் நமக்கு கிடைக்கிறதுக்கு நாம் வந்து ஸ்ட்ரைவ் பண்ணவே இல்லை, முயற்சி பண்ணவே இல்லை. நாம் அதுக்கு வந்து ஃபீஸும் கொடுக்கல, நேரமும் கொடுக்கல. இப்போ இந்த காலத்தில் வந்து குருவன் சொன்ன உடனே ஆன்மீகம் யார் கற்றுக் கொடுப்பாங்களோ ஒரு தாடி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பல அசம்ஷன்ஸ் இருக்குது. எல்லாருக்குமே பைபிள் கொடுக்கவும் மாட்டாங்க. அதுக்கு வந்து அந்த செயின் வச்சு கட்டி போட்டிருப்பாங்க பைபிள் சர்ச்சுக்குள்ளேயே. யாராவது திருடிட்டு கொண்டு போவாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து கூகுள் செயின்டு பைபிள்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய இமேஜஸ் கிடைக்கும். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட கூடலி ஸ்ருங்கேரி சமஸ்தானத்தோட 72வது பீட்டாதிபதி ஸ்ரீ அபினவ சங்கர் பாரதி சுவாமிகள் தக்ஷணாம்னிய சாரதா பீட்டம் கூட்டலியில் இருக்கிறது நம்மளோட இருக்கார். சுவாமிஜி நமஸ்தே. ராம் 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 ராம். இன்னைக்கு சுவாமிஜி வந்து நம்மளுடைய பாரம்பரிய கல்வி முறைகளை பத்தி பேசுறதுக்காக நம்மளோட இருக்கார். அவர்கிட்ட அதை பத்தி சில கேள்விகள் கேட்போம், சுவாமிகள் சொல்றத கேட்போம். நம்ம முதல்ல சுவாமிஜி, நம்மளோட பாரம்பரிய குருகுல கல்வி முறைன்னா என்ன உண்மையிலுமே அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்களேன். நீங்கள் வந்து சொல்லும்போது பாரம்பரிய குருகுல கல்வின்னு சொல்கிறீங்க. அதுலேயே அந்த அர்த்தம் இருக்குது, பாரம்பரியமாக வரக்கூடியது. ரெண்டாவது வந்து குருகுலத்தில் கிடைக்கிறது. இது ரெண்டு அர்த்தங்கள் அதுக்கு இருக்குது. தமிழ் நம்ம தாய்மொழி கிடையாது, ஓரளவுக்கு தமிழ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். பரம்பரைன்னா என்ன, இது முதல் பார்க்கணும். தமிழில் வந்து பரம்பரைன்னு சொன்னால் ஹெரிடிட்ரின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. பரம்பரை வந்து ஹெரிடிட்டியாகவே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பரம்பரை பற்றி ஒரு சாதாரணமாக உதாரணம் சொல்லணும், எல்லாருக்குமே புரிகிற மாதிரி எல்லாரோட வாழ்க்கையில் இருக்கிற ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து ரொம்ப நல்லா டீ பண்ண தெரியும், டீ போட தெரியும். இவ்வளோ நல்ல டீ எங்கே போட கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து வீட்டில் அம்மா பண்ணும்போது நான் பார்த்து கற்றுக்கிட்டேன்னு சொல்லுவேன். அம்மா அந்த டீ எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்கன்னா பாட்டிக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டாங்க. இந்த மாதிரி பின்னாடி ட்ரேஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா, ஒரு காலத்தில் யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு இலையை போட்டு ஒரு பெவரேஜ் பண்ணுறது முயற்சி பண்ணியிருக்காங்க. அது குடிக்கும்போது இதுக்கு கொஞ்சம் இந்த பொருள் ஆட் பண்ணலாமே, அந்த பொருள் ஆட் பண்ணலாமே சொல்லிட்டு ஆட் பண்ணிகிட்டே போனாங்க. அதுக்கப்புறம் டிகாக்ஷன் தனியாக பண்ணணும், பால் தனியாக சூடு பண்ணணும், பால் போடணுமா போடக்கூடாதா, இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நிறைய நடந்திருக்கு, நிறைய ஜென்ரேஷன்ஸ்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பரான டீ மேக்கிங் ப்ராசஸ் எவால்வ் ஆகிருக்கு. அவ்வளோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம் அவ்வளோ சிரமம், சமயம், டைம் அண்ட் எனர்ஜி ரிசர்ச் டெவலப்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அது எவால்வ்டு டீ மேக்கிங் ப்ராசஸ் வந்து பாட்டிக்கு கிடச்சிருக்கு, பாட்டிலேருந்து அம்மாவுக்கு கிடச்சிருக்கு, அம்மாலேருந்து நமக்கு கிடச்சிருக்கு. இவ்வளோ நாலேஜ் நமக்கு கிடைக்கிறதுக்கு நாம் வந்து ஸ்ட்ரைவ் பண்ணவே இல்லை, முயற்சி பண்ணவே இல்லை. நாம் அதுக்கு வந்து ஃபீஸும் கொடுக்கல, நேரமும் கொடுக்கல. நமக்கு அது நாலேஜ் தேவைன்னு நமக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அந்த நாலேஜ் நமக்கு வந்தாச்சு. டீ பண்ண தெரியணும், டீ பண்ண கற்றுக்கணும், அந்த முடிவு வர்றதுக்குள்ளேயே டீ பண்ண தெரியும், முன்னாடியே தெரியும். ஸோ இது பரம்பரையோட சாமர்த்தியம். நமக்கு என்ன வாழ்க்கையில் தேவையோ அது தேவைன்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே தேடி கண்டுபிடிச்சி கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் பரம்பரை என்ன பண்ணுவோன்னா அது சகஜமாக நமக்கு வாழ்க்கையில் வர்ற மாதிரி பண்ணும். அதுதான் பரம்பரையோட சாமர்த்தியம். அப்படி இருக்கும்போது பாரம்பரிய குருகுல கல்வின்னு சொல்லும்போது பரம்பரைக்கு நமக்கு என்ன வேணும்னு தெரியும், நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பரம்பரைக்கு தெரியும். அதனால் பரம்பரையில் என்ன வந்திருக்கோ அது வந்து நம்ம ஸ்வீகரிக்கிறது அந்த கல்வியோட முதல் லட்சணம், முதல் கேரக்டரிஸ்டிக். ரெண்டாவது வந்து குருகுல கல்வின்னு சொல்கிறோம். குருகுலம்னு சொன்னால் என்ன, அதோடைய எட்டிமாலஜி நம்ம பார்க்கணும். குரோஹ குலம் குருகுலம், குருவோடைய குலமே குருகுலம். இது பை டெஃபினேஷன் மீனிங். அந்த இரண்டு வார்த்தைகள் பிரித்து பார்த்தீங்கன்னா குரோஹோ குலம், குருவோட குலம் தான் குருகுலம். இப்போ குரு யார் கேள்வி வரும். இப்போ இந்த காலத்தில் வந்து குருவன் சொன்ன உடனே ஆன்மீகம் யார் கற்றுக் கொடுப்பாங்களோ ஒரு தாடி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பல அசம்ஷன்ஸ் இருக்குது.
அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த விஷுவல் மீடியா வந்ததுக்கப்புறம் இந்த டிவி சீரியல்ஸ் இது எல்லாமே ரிஷி, சித்தர்கள், குரு எல்லாருக்குமே தாடி வச்சு எல்லாருக்குமே ஒரே விதமாக வேஷம் போட்டு இப்படி உட்கார வச்சு ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் பண்ண வச்சுருக்காங்க. அது வந்து தபஸாக காமிச்சிருக்காங்க டிவி சீரியல்ஸில் எல்லாமே. அதனால் தபஸ்ன்னு சொன்னாலும் அது வரும் நமக்கு கண் முன்னாடி, குருன்னு சொன்னாலும் அது வரும். இப்போ கூகுள்லேயும் நீங்கள் குருவன் தேடி பார்த்தீங்கன்னா, குருகுலம் தேடி பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்துக்கு கீழே 4 பேர் உட்காந்துருப்பாங்க, ஒருத்தர் தாடி வச்சு உட்காந்துருப்பாங்க. அது பார்த்த உடனே ஓ இந்த காலத்தில் இது எல்லாமே முடியாதப்பா அப்படி நமக்கு தோணும். அந்த மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணியிருக்காங்க குருன்னு சொன்ன உடனே. ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து எட்டிமாலஜி, அந்த வேர்ல்டோட அந்த சப்தத்தோட மீனிங் பார்த்தீங்கன்னா, சம்ஸ்கிருதத்தில் கோஷங்கள் இருக்குது. அமரகோஷம்னு ஒரு கோஷம். அதில் எல்லா கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது, எல்லா சப்தங்களும் அதில் இருக்குது. அதில் வந்து என்ன ஒரு ஸ்லோகம், உபாத்தியாயோத்தியாபகோத ஸ்யான்னிஷேகாதி கிருத்குரு மந்திர வியாக்கியாக்கிருதாச்சாரிய ஆதேஷ்டாத் தொத்வரே வர்த்தி, இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் இருக்குது. இதை லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க, லிஸ்ட் கொடுக்குறாங்க என்னென்ன இருக்குங்க. உபாத்தியாய, அத்தியாபக, குரு, ஆச்சாரியா, இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த லிஸ்ட் கொடுக்கும்போது உபாத்தியாய வேறு, அத்தியாபகர் வேறு, குரு வேறு, ஆச்சாரியர் வேறு, அதோட டெஃபினேஷன்ஸ் எல்லாம் அங்கே நீங்கள் பார்க்கலாம். அந்த குருவோட டெஃபினேஷன் மட்டும்தான் சொல்கிறேன். அங்கே வந்து என்ன சொல்கிறார், நிஷேகாதி கிருத் குரு, நிஷேகாதிகள் யார் பண்ணுறாங்களோ அவர் தான் குருன்னு சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி பேக்கிங் எங்கே இருக்குது, ஆதாரம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால், நமக்கு சாஸ்திரம், தர்மசாஸ்திரத்தில் விசேஷமாக சொல்லணும்னா மனுஸ்மிருதி பெரிய விவாதமான கிரந்தம் இன்னைக்கு. ஆனால் அது ரொம்ப மெச்சூர்டான கிரந்தம் மனுஸ்மிருதி. நம்ம தர்மசாஸ்திர பரம்பரையில் மனு ஒரு பெரிய ஆச்சாரியர். அதில் வந்து ஒரு ஸ்லோகம் வரும், நிஷேகாதீனி கர்மாணி யஹ் கரோதி யதாவிதி சம்பாவயதி ச அன்னேன ச விப்ரோ குரு ருச்சியதே. நிஷேகாதி கர்மங்கள் யதாவிதி, ஆஸ் பர் ப்ரொசீஜர், முறைப்படி யார் பண்ணுறாங்களோ, நிஷேகாதீனி கர்மாணி யஹ் கரோதி யதா விதி, விதி என்ன முறை, சம்பாவயத்தை ச அன்னேன, ஆகாரம் கொடுத்து வஸ்திரம் கொடுத்து யார் கல்வி கற்றுக் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி விப்ரந்தா குரு, இது அர்த்தம். நிஷேகம்னா என்ன, நிஷேகம்னா கர்ப்பாதான சம்ஸ்காரம். காமன் லாங்குவேஜில் சொல்லணும்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் நடக்குமே கர்ப்பாதான சம்ஸ்காரம், அதுக்கு தான் நிஷேகம்னு பேர். தெலுங்குல நிஷேகம் தான் சொல்லுவாங்க, சம்ஸ்கிருதத்துலேயும் நிஷேகம். ஸோ அந்த நிஷேகாதீனி கர்மாணி, கர்ப்பாதானம், பும்சவனம், சீமந்தம், ஜாத்தகர்மம், நாமகரணம், அன்னப்பிராசனம், இந்த மாதிரி உபநயனம் வரைக்கும், விவாகம் வரைக்கும் சம்ஸ்காரங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா. இந்த சம்ஸ்காரங்கள் எல்லாம் முறைப்படி யார் பண்ணுவாரோ, யார் சாப்பாடு கொடுத்து வஸ்திரம் கொடுத்து வித்யை கொடுப்பாங்களோ அந்த விப்ரந்தா குரு. பை டெஃபினேஷன் நமக்கு கோஷத்தில் கிடைக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யார் பண்ண முடியும், அப்பா தான் பண்ண முடியும். ஸோ அதனால் அப்பா தான் குரு. ஸோ அப்பாவோட வீடு தான் குருகுலம். நம்ம பரம்பரையமாக வரக்கூடிய வீடு எது இருக்கோ அந்த வீடு, அந்த வீட்டில் கிடைக்கக்கூடிய கல்வி, அதுதான் குருகுல கல்வி. குருகுல கல்வின்னு சொன்னால் அது ஒரு இன்ஸ்டிடியூஷன் கிடையாது, ஒரு காலேஜ் ஸ்கூல் அப்படி கிடையாது. அப்பா எப்படி வேஷ்டி கட்டுறாங்க, அப்பா எப்படி விபூதி வைக்கிறாங்க, அப்பா அம்மா கூட எப்படி பேசுகிறாங்க, அப்பா பூஜை எப்படி பண்ணுறாங்க, ஊர்க்காரங்க வந்து அவர்கிட்ட அப்பா எப்படி பேசுகிறாங்க, இதெல்லாம் பார்த்து பசங்க கற்றுக்குறாங்களே, அது எல்லாமே பார்ட் ஆஃப் குருகுல் எஜுகேஷன். இப்போது இந்த வெஸ்டர்ன் ஐடியா ஆஃப் எஜுகேஷன் என்னன்னா புக்கில் என்ன இருக்கோ அது வந்து சில விஷயங்கள், கொஞ்சம் இன்ஃபர்மேஷன். அதனால் அந்த டெஃபினேஷனில் பார்க்கும்போது வீட்டில் என்னென்ன எஜுகேஷன் நடக்கும் அப்படி தோணலாம். ஆனால் வீட்டில் தான் எல்லாமே நடக்கும். இது அப்பா விஷயமாச்சு. ரெண்டாவது என்னன்னா, அப்பா மட்டும் இல்லாமல் சித்தப்பா, அண்ணா, இந்த மாதிரி ஒரு 11 ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. அவர் எல்லாருக்குமே குருன்னு பேர். பத்ம புராணத்தில் குரு வர்க்கம்னு ஒரு 6-7 ஸ்லோகங்கள் வரும். அதில் வந்து ஆண்களுக்கு எத்தனை குருக்கள், பெண்களுக்கு எத்தனை குருக்கள், இப்படி சொல்லியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே குரு தான். குருன்னா என்ன, பெருசுன்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் குருன்னா பெருசு, லகுன்னா சின்னவர், குருன்னா பெரியது. அதனாலேயே சுவாமிகளுக்கு வந்து சுவாமிகளையும் சொல்லாமல் பெரியவான்னு கூப்பிடுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா குருன்னா பெரியவர்னு அர்த்தம்.
வயசில் சின்னவராக இருந்தாலும் அந்த ஆசிரமம், சந்நியாசாசிரமம் பெருசு, எல்லாத்துக்குமே பெருசு. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் எல்லாத்துக்கும் மேலே. அதனால் சந்நியாசம் வாங்கினவர் வயசில் சின்னவராக இருந்தாலும் அவருக்கு பெரியவான்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா அவர் குருன்னு பெருசு. அந்த மாதிரி வீட்டில் வந்து நமக்கு யாரெல்லாம் பெரியவர் இருக்காங்களோ அவர் எல்லாருமே குருக்கள். ஸோ அதனால் பாரம்பரியமாக வீட்டில் வரக்கூடிய பூஜை, உபாசனை, வித்தைகள், கலைகள், முறைகள் எல்லாமே குருகுல கல்வி. குருகுல கல்வி என்னன்னு கேட்கும்போது, பாரம்பரியமாக நம்ம வரக்கூடிய குருவுடைய குலத்தில் கிடைக்கக்கூடிய குலம்னு சொன்னால் வம்சம். உதாரணத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் ரகு வம்சம்னு ஒரு காவியம் இருக்குது, மகாகாவியம். அந்த மகாகாவியத்துக்கு கமெண்ட்ரி எழுதும்போது மல்லிநாதர் என்ன சொல்கிறாருன்னா, அஸ்மின் வம்சே குலே, இந்த வம்சத்தில் குலத்தில் சொல்லுவார். வம்சம், குலம் இது ரெண்டுமே சினோனிம்ஸ், சமானார்த்தக பதங்கள், ஒரே அர்த்தம் இருக்கக்கூடிய சப்தங்கள். ஸோ வம்சம் சொல்லலாம், இல்லைன்னா குலம்னு சொல்லலாம். அப்புறம் இது அவருடைய குழந்தைகளாக மட்டும் இருக்க தேவையில்லை. இப்போ நீங்கள் சொல்லலாம், அந்த அப்பாவுக்கு வந்து கல்வி இல்லைன்னா என்ன பண்ணுறது, சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னா என்ன பண்ணுறது. இது பதஞ்சலி மகாபாஷ்யம். பதஞ்சலி மகர்ஷி வியாக்கரண சாஸ்திரத்துக்கு மகாபாஷ்யம் எழுதும்போது அதில் சொல்கிறார் என்னன்னா, வம்சோ யதா ஜன்மனா வித்யாச்ச. வம்சம் ரெண்டு விதத்தில் கண்டினியூ ஆகும், வளரும். எப்படி? வித்யா ஜன்மனா, ரெண்டு விதமாக வம்சம் வளரும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக் ட்ரெடிஷன்ஸில் வந்து பீம்சேன் ஜோஷி, கங்குபாய் ஹான்கல், இந்த மாதிரி பெரிய பெரிய சிங்கர்ஸ் இருந்தாங்க. கர்நாடக சாஸ்திரிய சங்கீதத்தில் MS சுப்பலக்ஷ்மி அம்மா, பாலமுரளி கிருஷ்ணன் அவர்கள், இப்படி ஹிந்துஸ்தானிலையும் பெரிய ஆர்டிஸ்ட்டுகள் பீம்சேன் ஜோஷி, கங்குபாய் ஹான்கல் இவர் எல்லாருமே. அவர் வந்து உங்களோட பரிச்சயம் சொல்லுங்கன்னு சொன்னால், நான் கிரானா கரானாலேருந்து வரேன்னு சொல்கிறார். கிரானா கரானான்னு என்ன அர்த்தம்? வம்சம்னு அர்த்தம். நான் வந்து ஜோஷி, நான் தார்வாடில் பிறந்திருக்கு, என்னோடய வம்சம் இதுன்னு அவர் சொல்லவே இல்லை. அவரோட வித்யா வம்சம்தான் அவர் பரிச்சயம் பண்ணி கொடுக்குறாங்க. என்ன? கிரானா கரானா குவாலியர்லேருந்து வந்திருக்கு, மத்திய பிரதேஷ். ஒரு தார்வாட்காரங்க, ஒரு ஜோஷி, நான் தார்வாட்காரா, நான் ஜோஷின்னு பரிச்சயம் பண்ணாமல் நான் கிரானா கரானாக்காரான்னு சொல்கிறார். அவரோட வித்யா வம்சத்துடைய பரிச்சயம், அது அவரோட குலம். கிரானா கரானா தான் அவரோட குருகுலம். குருவோட குலம் தான் குருகுலம். குருவோட குலம் உனக்கு எப்படி கிடைச்சது? வித்யை மூலமாக கிடைச்சது. இல்லைன்னா அப்பா ஜெனட்டிக்ஸ் மூலமாக கிடைக்கணும், இல்லைன்னா வித்யா மூலமாக கிடைக்கணும். ரெண்டு விதமாக வம்சம் நமக்கு கிடைக்கும், குலம் கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது குருவுடைய குலம் தான் குருகுலம். உதாரணம், இப்போ பழைய காலம் பார்த்திங்கன்னா அகஸ்தியர் ஒரு இடத்துல இருந்தாங்க சில நாள். அங்கே வந்து நிறைய குழந்தைகள் மாணவர்கள் இருந்தாங்க. அவர் எல்லாருமே அகஸ்தியர் கிட்டக்க நிறைய வித்தைகள் கற்றுக்கிட்டாங்க. அதெல்லாமே அகஸ்தியரோட குலம், அது அகஸ்திய குலம். அகஸ்தியர் குருன்னா அந்த குருகுலம், அது குருகுலம். இந்த அர்த்தத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும். இதை பற்றி அப்புறம் இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். சுவாமிஜி, நீங்கள் அழகாக ஒரு விஷயம் சொன்ன ஆரம்பிக்கிறப்போ, டீ போட எப்படி அம்மா கற்றுக் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி தான் எஜுகேஷனுங்கிறது வந்து அப்படி தான் அழகாக வரணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க நீங்கள். ஆனால் தமிழ்நாட்டில் எப்படி அப்படின்னா, அப்போ டீ போடுறவன் டீ போட்டுட்டே தான் இருக்கணுமா எப்போ பார்த்தாலும்? இது பண்ணுறவன் இந்த வேலை தான் பண்ணணுமா அப்படின்னு இந்த குரு குலம்ங்கிறதுல நம்ம இங்கே வந்து நம்ம எப்படி அந்த ஸ்ட்ரெஸ் எங்கே போகிறதுன்னா அந்த குலம்ல ஸ்ட்ரெஸ் போயிடுறது. ஸோ குலக்கல்வி அப்படின்னு ஆயிடுறது அது. ஸோ இது பண்ணினவன் இதுதான் பண்ணணுமா, அப்போ நான் வந்து வேதம் கற்றுக்க கூடாதா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் வருது. இதை நம்ம எப்படி பார்க்கறது நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம்குள்ள? இது வந்து ரீசெண்ட் ஃபினாமினா யூரோப்பியன் ஹிஸ்ட்ரி நாம் பார்க்க வேண்டியது இருக்குது. இது புரிஞ்சுக்கணுன்னா, யூரோப்பில் என்ன நடந்தது? ஆர்த்தடாக்ஸ் ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியானிட்டி டாமினண்ட்டாக இருக்கும்போது, சர்ச் டாமினண்ட்டாக இருக்கும்போது, சில பேர் மட்டும்தான் பைபிள் படிக்கணும், சில பேர் மட்டும்தான் கிளர்ஜி ஆக முடியும், இப்படியெல்லாம் இருந்தது, நியமங்கள் இருந்தது. எல்லாருக்குமே பைபிள் கொடுக்கவும் மாட்டாங்க. அதுக்கு வந்து அந்த செயின் வச்சு கட்டி போட்டிருப்பாங்க பைபிள் சர்ச்சுக்குள்ளேயே. யாராவது திருடிட்டு கொண்டு போவாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து கூகுள் செயின்டு பைபிள்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய இமேஜஸ் கிடைக்கும், அதோட ஹிஸ்ட்ரியும் கிடைக்கும். அப்படி சில பேர் மட்டும்தான் சில விஷயங்கள் படிக்கணும்னு இருந்தது.
அவர் மேலே என்ன அலிகேஷன்ஸ் வந்ததுன்னா, இவர் வந்து பைபிளில் என்ன இருக்கோ அது சொல்லாமல், இவர் வந்து மக்களை அவருடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்காக ஏதோ பொய் சொல்கிறாங்க. பொய் சொல்லிட்டு இது காட் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பொய் சொல்கிறாங்க. ஸோ இந்த பைபிள், இந்த கிறிஸ்டியானிட்டி, இது எல்லாமே மக்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்காக, கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்காக, திணிக்கிறதுக்காக இது ஒரு டூலாக யூஸ் பண்ணுறாங்க சொல்லிட்டு ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. அந்த போராட்டம் ரொம்ப வருஷம் நடந்தது. அப்புறம் இந்த மார்ட்டின் லூத்தர் கிங் எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த கிளர்ஜிகள் இந்த சர்ச்சில் சொல்லக்கூடிய பைபிள் நாம் நம்ப மாட்டோம், ஒரிஜினல் பைபிள் எங்கே இருக்குது நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சாங்க. அந்த ஹிப்ரூ மொழியில் இருந்தது. இந்த ஹிப்ரூ பைபிள் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து இதில் என்ன இருக்கோ அதுதான் கிறிஸ்டியானிட்டி, அதை மட்டும்தான் நம்ம ஒத்துக்க போகிறோம். இவர் சர்ச்சுக்காரங்க சொல்கிறது, இந்த கிளர்ஜி கிளாஸ் சொல்கிறதெல்லாம் நம்ம ஒத்துக்க போகிறது இல்லை. இப்படி ஒரு புது மொமெண்டம் ஸ்டார்ட் ஆச்சு. அதில் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, கடவுளுடைய மெசேஜ்னு சொல்லி சில விஷயங்கள் அவர்கிட்ட தான் வச்சுக்கிறாங்க. அது பெரிய அலிகேஷன். அது வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும்னா அந்த ஒரிஜினல் பைபிள் எல்லாருக்குமே போய் சேரணும். போய் சேரனா இவரோட கான்ஸ்பிரசி எல்லாமே ஃபெயில் ஆகும். இப்படி ஒரு சர்ச் அண்ட் ப்ரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டியானிட்டி, அந்த புது ப்ரொட்டஸ்ட்ஸ் வந்து அப்புறம் ப்ரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டியானிட்டியாக மாறிச்சு. அதுக்கப்புறம் என்லைட்டன்மெண்ட்டு, மாடர்னிட்டி இதெல்லாம் வரும்போது அந்த ப்ரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டியானிட்டியும் வந்து ஒரு பொய்ன்னு சொல்லி மனிதனுடைய இண்டிபெண்டன்ஸ் தான் முக்கியம், ஈக்குவாலிட்டி தான் முக்கியம், இந்த மாதிரி நிறைய நரேட்டிவ்ஸ் எல்லாம் வந்தது. அந்த பேக்ரவுண்ட்லேருந்து நிறைய பேர் இந்தியா வந்தாங்க. வில்லியம் ஜோன்ஸு, அப்புறம் இது வரைக்கும் வில்லியம் ஜோன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஷெல்டன் போலாக் வரைக்கும், இல்லைன்னா நம்ம மேக்ஸ் முல்லர், இந்த மாதிரி டிரான்ஸ்லேட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா ஹிஸ்டாரியன்ஸு, எல்லாருமே எபிகிராஃபிஸ்ட், அவர் எல்லாருமே அவரோட பார்வை என்னன்னா, நம்ம நாட்டில் இப்படி நடந்திருக்கு, இங்கே இந்தியாவுக்கு வந்த உடனே அந்த மாதிரி இங்கே கிளர்ஜி கிளாஸ் எங்கே இருக்குது, இந்த நாட்டுடைய ஹோலி புக் எது, அது அவர் மட்டும்தான் வச்சுக்கிறாங்க, யாருக்குமே சொல்லிக் கொடுக்குறது இல்லை. அது வச்சு அவர் மட்டும்தான் கற்றுட்டு அவர் வந்து எல்லாரும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்காக இது ஒரு டூலு. இப்படி அவரோட நாட்டில் நடந்த சம்பவம் இங்கே நடந்திருக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அசியூம் பண்ணாங்க. அசியூம் பண்ணி அங்கே கிளர்ஜி கிளாஸ் மாதிரி இங்கே பிராமின் கிளாஸு, அங்கே பைபிள் மாதிரி இங்கே வேதம், இப்படி ஒரு ஈக்குவேஷன் பண்ணாங்க. பண்ணிவிட்டு அவர் மட்டும்தான் வச்சுட்டு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவே இல்லை, உங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் ஒரு ஸ்டோரி ஆரம்பித்தாங்க. இந்த ஸ்டோரி சொல்ல ஆரம்பித்து ஒரு 200 வருஷம் ஆச்சு. இதில் உண்மை இருக்கா, இது பொய்யா என்னன்னு சொன்னால் தெளிவாக இது உண்மை இது பொய் எப்படி ஒன் சென்டென்ஸ் ஆன்சர் சொல்ல முடியாது. ஏன்னா சிச்சுவேஷன்ஸும் அப்படி இருந்தது. எப்படி இருந்தது, இந்த 1835 இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் கொண்டு வந்தாங்களே, அந்த ஆக்ட் கொண்டு வரும்போது அரௌண்டு 7 lakhs எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸு டிஸ்ட்ராய் பண்ணாங்க. நம்ம நாட்டில் வந்து 1813 எனக்கு அவ்வளோ தமிழ் தெரியாது, 1813 வந்து 1813 வந்து ஒரு லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட், சார்ட்டர் ஆக்ட் இப்படி கொண்டு வந்தாங்க. அந்த சார்ட்டர் ஆக்டுக்குள்ளே அவர் என்ன பண்ணாங்கன்னா, எல்லா பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸையும் எடுத்துட்டாங்க. பப்ளிக் ப்ராப்பர்ட்டின்னா என்ன, உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஊர் மயிலாடுதுறை ஏதோ அந்த மாதிரி ஏதோ ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஒரு செட்டியார் வந்து ஏதோ ஒரு தர்மசாலா கட்டிருக்காங்க, அங்கே எல்லா பசங்க போய் படிக்கிறாங்க, யாரை வந்து ட்ராவல் பண்ணுறவங்க வந்து அங்கே சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி பப்ளிக் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் தர்மசத்திரம் மாதிரி இருக்குது. அதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு 50 ஏக்கர் இடம் இருக்குது. இந்த மாதிரி அந்த ஊரில் நிறைய பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அந்த மாதிரி பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க 1813. டேக் ஓவர் பண்ண உடனே அந்த பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் மூலமாக நடக்கக்கூடிய 7 lakhs 7 லட்சம் குருகுலங்கள், பாடசாலைகள், கல்வி கூடங்கள் இது எல்லாமே நின்று போச்சு. ஏன்னா சொத்து இல்லாமல் போச்சு, இன்கம் இல்லை. அப்போது லண்டனில் வந்து ப்ரிவியூ கவுன்சிலுக்கு வந்து அப்ளை பண்ணாங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம்ம நாட்டுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க, அதனால் நம்ம கல்வி பாதிக்கப்பட்டிருக்கு, இதுக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ப்ரிவியூ கவுன்சிலில் அப்ளை பண்ணும்போது அந்த கேஸ் 6 வருஷங்கள் நடந்தது. 1819 வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க, ஆர்டர் கொடுத்தாங்க. என்னென்னா, வர்னாக்குலர் எஜுகேஷன்
வர்ணாக்கலர் எஜுகேஷன் இந்த நாட்டோட லோக்கல் எஜுகேஷன் அது வந்து பாதிக்கப்படக்கூடாது, அதுவும் காப்பாற்றி ஆகணும். அதனால் அதை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் வந்து ஒரு லட்சம் ரூபாய் 1 lakh rupees நீங்கள் காம்பன்சேஷனாக கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. அப்போது அந்த 1 lakh rupees காம்பன்சேஷன் யாருக்கு கொடுக்கணும்? அப்போது அவர் வந்து ஒரு லீகல் அட்வைசர் கிட்ட போனாங்க. அந்த லீகல் அட்வைசர் கேட்டால், லிஸ்ட் இருக்கா உங்கள்கிட்ட, எத்தனை பாடசாலைகள் எத்தனை குருகுலங்கள் இருக்குது? லிஸ்ட் இல்லைன்னு, லிஸ்ட் பண்ணிட்டு வான்னு சொன்னாங்க. ஸோ அப்போது 1819 இந்தியன் எஜுகேஷன் சர்வேன்னு சொல்லிட்டு ஒரு சர்வே ஆர்டர் பண்ணாங்க. மദ്രാஸ் பிரசிடென்சியில் வந்து தாமஸ் முன்ரோ, அந்த கல்கத்தா பெங்கால் பிரசிடென்சியில் வேறு, இந்த மாதிரி எல்லா பிரசிடென்சிஸ்லேயும் ஒரு எஜுகேஷன் சர்வே ஆரம்பித்தாங்க. அந்த ஊருக்கு போவாங்க. இந்த ஊரில் எத்தனை பாடசாலைகள் இருக்குது? பாடசாலைன்னா வேத பாடசாலை கிடையாது, பிராமணர்கள் மட்டும் படிக்கிற பாடசாலை கிடையாது. பாடசாலைன்னா பாடம் நடக்கக்கூடிய இடம். ஷாலான்னு சொன்னால் ரூம்னு அர்த்தம். பாக்கசாலா, கோஷாலா, பாட்டசாலா, ஷாலானா ரூம்னு அர்த்தம். அந்த என்ன பாடமாகவும் இருக்கலாம். ஸோ அப்படி எத்தனை பாடசாலைகள் இருந்தது, எத்தனை ஸ்கூல்ஸ் இருந்தது, எல்லாமே கணக்கு போட ஆரம்பித்தாங்க. இந்த ஊரில் 2 பாடசாலைகள் இருந்தது. அதில் ஆண் குழந்தைகள் எவ்வளோ, பெண் குழந்தைகள் எவ்வளோ, இதில் வந்து பிராமண குழந்தைகள் எத்தனை பேர் இருக்காங்க, டீச்சரோட ஜாதி என்ன, பாடம் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க, ராமாயணம் சொல்லிக் கொடுக்குறாங்களா, கணக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களா, தமிழ் சொல்லிக் கொடுக்குறாங்களா, திருக்குறள் சொல்லிக் கொடுக்குறாங்களா, இந்த மாதிரி கண்டென்ட்டு ஜாதி நம்பரு இந்த மாதிரி எல்லாம் ஒரு டேபிள் போட்டு சர்வே பண்ணாங்க. அந்த சர்வே எல்லாம் கலெக்ட் பண்ணி சப்மிட் பண்ணாங்க. அது வந்து அதோட பேர் வந்து 1821 எஜுகேஷன் சர்வே ஆஃப் இந்தியா. அந்த டாக்குமெண்ட் இந்தியாவில் இல்லவே இல்லை, லண்டனில் இருக்குது. 70s வந்து நம்ம தர்மபால் ஒருத்தர் வந்து காந்திஜியோட ஃபாலோவர், அவர் வந்து லண்டனுக்கு போய் அங்கே உட்காந்து அதெல்லாமே நோட் பண்ணி இந்தியாவுக்கு வந்து ஒரு புக் எழுதினாங்க. அப்போது நமக்கு எல்லாமே தெரியும் இந்த மாதிரி ஒரு சர்வே நடந்ததுன்னு சொல்லிட்டு. த பியூட்டிஃபுல் ட்ரீ அந்த புத்தகம், அழகிய மரம்னு தமிழ்ல. ஆமாம் ஆமாம். ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாமே டிஸ்ட்ராய் பண்ணாங்க. அந்த எஜுகேஷனுக்கு வந்து 1 லட்ச ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்கணுமே. அந்த லீகல் அட்வைசர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த கல்விக்காக நீங்கள் வந்து 1 lakh rupees ஏன் கொடுக்குறீங்க? இந்த கல்வி தேவையே இல்லை இந்த நாட்டுக்கு. இந்த கல்வி அவர் கண்டினியூ பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து அவர் மேலே ஆள முடியாது. நீங்கள் வந்து அந்த கண்ட்ரியை வந்து நீங்கள் ஆள முடியாது. அதனால் இந்த கல்வியே தேவையில்லை, புதுசாக நாம் கல்வி கற்றுக் கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் கோர்ட்டுக்கு சொல்லுங்க. அவர் வந்து ப்ரிவி கவுன்சில் என்ன சொன்னாங்கன்னா, சார் வந்து இது வந்து இந்த கல்வி நம்ம கண்டினியூ பண்ண போகிறதில்ல, நம்ம வந்து நல்ல கல்வி, மாடர்ன் கல்வி, இங்கிலீஷ் கல்வி இவருக்கு எல்லாருக்குமே கற்றுக் கொடுக்க போகிறோம். எப்படி கொடுக்க போகிறீங்க? வி வில் பிரிங் அ பாலிசி, ஒரு பாலிசி கொண்டு வர போகிறோம் சொல்லிட்டு பாலிசி வேலை ஆரம்பித்தாங்க. 1823 வேலை ஆரம்பித்து 12 வருஷம் வேலை செஞ்சு 1835 லண்டன் பார்லிமெண்ட்டில் வந்து எஜுகேஷன் ஆக்ட் ப்ரப்போஸ் பண்ணாங்க. 1835 இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட். அதில் வந்து மெக்காலே தான் பார்லிமெண்டேரியன். அப்போது மெக்காலே பேசினா இந்த நாட்டில் எப்படி ஒரு கல்வி இருக்குது, எப்படி நம்ம மாற்ற வேண்டியது இருக்குது, எதுக்காக மாற்ற வேண்டியது இருக்குது. அவர் வந்து பை டேஸ்ட் பை நேச்சர் இங்கிலீஷாக மாறணும், பை பர்த்தாக மட்டும்தான் இந்தியனாக இருக்கணும். அந்த நோக்கம் வச்சு இந்த பாலிசி நம்ம பண்ணியிருக்கிறோம். இப்படியெல்லாம் அங்கே ப்ரப்போஸ் பண்ணாங்க. அது சாங்ஷன் ஆச்சு, அப்ரூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் கல்கத்தாவில் வந்து முதல் கிறிஸ்டியன் மிஷனரிக்கு சொல்லி ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தாங்க. கல்கத்தாவில் ஆரம்பித்த உடனே முதல் வருஷம் ஒன்லி பிராமண பசங்களுக்கு மட்டும்தான் அட்மிஷன் கொடுத்தாங்க. ஏன்னா அவர் வந்து கணக்கு நல்லா போடுவாங்க, சீக்கிரம் கற்றுக்குவாங்க. அவருக்கு கற்றுக் கொடுத்தா அவருக்கு நம்ம கம்பெனியில் வேலை செய்கிறதுக்கு அவர் வந்து தேவை. அதனால் பிராமண பசங்களுக்கு மட்டும்தான் கற்றுக் கொடுத்தாங்க. அதில் கொஞ்சம் பிரைட்டாக இருக்காங்களோ, ரிச் பேக்ரவுண்ட் இருக்குன்னா அவர் வந்து லண்டனுக்கு அனுப்பிச்சு ஒரு சிவில் சர்வீஸ் எல்லாம் படிக்க வச்சாங்க, பேரிஸ்டர் எல்லாம் படிக்க வச்சாங்க. ஏன்னா கம்மி சம்பளத்தில் வந்து அவருக்கு ஆள் கிடைப்பாங்க. இப்படி ஒரு பிராமணுக்காகவே அவர் எஜுகேஷன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. மித்தவருக்கு எல்லாருக்குமே இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி அவர் வந்து 1947 இந்த நாட்டு விட்டு போகும்போது இந்த நாட்டோட எஜுகேஷன் எல்லாமே கெட்டு போயிருந்தது. அப்போது இந்தியன் எஜுகேஷன் சர்வே பண்ணும்போது 96% லிட்ரஸி இருந்தது நம்ம நாட்டில். பாடசாலை 7 லட்சம் பாடசாலைகள் இருந்தது, கன்னியாகுமரியிலேருந்து லாகூர் வரைக்கும். அப்போது பாகிஸ்தான் கிடையாது. கன்னியாகுமரியிலேருந்து லாகூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 லட்சத்துக்கு மேலே பாடசாலைகள் எல்லாம் கல்வி இருந்தது. 96% லிட்ரஸி இருந்தது. மദ്രാஸ் பிரசிடென்சி 100% லிட்ரஸி இருந்தது. பஞ்சாப் ஹரியானா தான் கொஞ்சம் கம்மி, ஏன்னா அங்கே முஸ்லீம்ஸ் இன்வேஷன் ஜாஸ்தி. ஆவரேஜ் 96.
ஆனால் பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்த மாதிரி இங்கிலீஷ் ஸ்கூல் எல்லாம் ஆரம்பித்து 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியன்ஸ்க்கு பர்மிஷன் கொடுத்தாங்க, நீங்களும் ஸ்கூல் ஆரம்பிக்கலாம், ஆனால் நாம் கொடுக்குற சிலபஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், நீங்கள் எது வேணுமோ அது கற்றுக் கொடுக்க முடியாது. இப்படி ஒரு ரெகுலேட்டட் யூனிஃபார்ம் எஜுகேஷன் 1835 இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் மூலமாக வந்தது. அதில் வந்து நிறைய பேருக்கு கல்வி கிடைக்காம போச்சு ஒரு 2-3 ஜென்ரேஷன்ஸில். ஆனால் அந்த பிரிட்டிஷ்காரங்க வெளியே போகும்போது நாம் கொண்டு வந்த இந்த பாலிசி மூலமாக உங்களுக்கு கல்வி கிடைக்காம போச்சுன்னு சொல்லலை. அவர் என்ன சொன்னாங்க, வில்லன் பிராமணன் இங்கே இருக்கான், அவன் தான் உங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கல, அவன் தான் அவங்கள கீழே வச்சுட்டான். இப்படி எல்லா பிளேம் வந்து பிராமணன் மேலே போட்டுட்டு போயிட்டாங்க. அதனால் அது உண்மையை நம்பி நிறைய பேர் வந்து இன்னைக்கும் நம்புகிறாங்க. அதனால் அவருக்கு இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வரும், நமக்கு ஏன் கற்றுக் கொடுக்க மாட்டீங்க, அது பண்ணுவீங்களா, இது பண்ணுவீங்களா. இந்த கான்ஃபரன்டேஷனல் ஆட்டிடியூடு நமக்குள்ளேயே வந்தாச்சு. அது வர்றதுக்கு அவன் வெளிநாட்டுக்கார வந்து இத்தனை ஒரு குழப்பம் பண்ணி போனதுனால இது ஆயிருக்கு. இது ஸ்லோலி சரியாகும். அவளுக்கும் புரியும், யார் இந்த கேள்விகள் கேட்குறாங்களோ அவளுக்கும் புரியும். எப்படி புரியும்னா, உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது நிறைய இடத்துல வேத பாடசாலைகள் இருக்குது. வேத பாடசாலைகள் நடத்தும்போது நம்ம பாடசாலையில் வந்து அட்மிஷன் வாங்கினா 12 வருஷம் இங்கே தான் இருக்கணும். வருஷத்துக்கு ஒரே வாட்டி 5 நாள் இல்லைன்னா 10 நாள் ஹாலிடேஸு, அது தவிர எங்கேயும் அனுப்ப மாட்டோம். இங்கே தான் இருக்கணும். இங்கே லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் இங்கே வந்து மேத்ஸு, ஃபிசிக்ஸு, சயின்ஸ் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல. 10th 12th டிகிரி இதெல்லாம் ஒன்றும் இல்லை, வேதம் மட்டும்தான் கற்றுக்கணும். இப்போ 8 வயசில் அட்மிஷன் ஆச்சுன்னா அவன் வந்து 12 வருஷம் அத்தியானம் முடிகிறதுக்கு 20 வருஷம் ஆகும். 20 இயர்ஸ் ஏஜில் அவங்கக்கிட்ட 10th சர்டிஃபிகேட்டும் கிடையாது, 12th சர்டிஃபிகேட்டும் கிடையாது, டிகிரி கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படி ஒரு கல்வி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன், நீங்கள் வாங்குவான்னு சொன்னால் எத்தனை பேர் வருவாங்க? நிறைய பாடசாலைகள் இருக்குது. நம்ம பாடசாலையில் அட்மிஷன் ஓப்பன் ஆகிருக்கு, அட்மிஷனுக்கு வாங்குவான்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. எனக்கு ஒரு 500 குருக்கங்கள் தொடர்பு இருக்குது. நான் எல்லாருக்கிட்டையும் கேட்பேன் இந்த கேள்வி, நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்களே, நான் பிராமின்ஸ் எத்தனை பேர் கால் பண்ணுறாங்க சொன்னால் ஒரு காலும் இல்லை சாமிஜின்னு சொல்லி. நீங்கள் நான் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பாடசாலை ஆரம்பித்தாலும் நான் பிராமின்ஸ் அது கற்றுக்கிறதுக்கு வரமாட்டாங்க. ஆனால் ஆர்குமெண்ட்டுக்காக மட்டும்தான் நீங்கள் வந்து எனக்கு வேதம் கற்றுக் கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வெளியே ஊருக்காரன் சொல்லி போன பொய் இருக்கு இல்லையா, அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து அந்த ப்ரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டியானிட்டி அந்த விஷயம் இருக்கு இல்லையா, யூரோப்பியன் ஹிஸ்ட்ரி பேகேஜ், இந்தியன் கொலனைசேஷன் பேகேஜ், இது ரெண்டுமே சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ் ஆயிருக்கு. பொலிட்டிஷியன்ஸ் வந்து அந்த தவறான நரேட்டிவ் வந்து கரெக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்கன்னா, பாலிட்டிக்ஸில் எப்படி மல்டி பார்ட்டி டெமோக்ராட்டிக் சிஸ்டமில் வந்து நான் வந்து சாம்பியன் ஆகணும், நான் ஹீரோ ஆகணும்னா ஒருத்தர் வில்லன் எனக்கு வேணும். அவர் வந்து உங்களை கஷ்டப்படுத்திருக்காங்க, நான் வந்து உங்களை காப்பாற்ற போகிறேன், இப்படி தான் அவர் சொல்லி ஆகணும். அவருக்கு வில்லனே கிடைக்கலன்னா அவர் எப்படி ஹீரோ ஆக போகிறாங்க? இந்த SS ராஜமௌழி சொல்லுவார், ரொம்ப ஸ்ட்ராங்கான வில்லன் இருந்தால் மட்டும்தான் ஹீரோ பெருசாகும். அதனால் முதல்ல வந்து நான் வில்லன் கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் தான் ஹீரோ வருவான். ஸோ அப்படி இந்த எலெக்ஷன் பாலிட்டிக்ஸில் வந்து உங்களுக்கு நிறைய மோசம் நடந்திருக்கு. அது பண்ணவர் இவர், அவர் கையிலேருந்து யாருமே உங்களை காப்பாற்ற முடியாது, நான் தான் காப்பாற்றுவேன், அதனால் எனக்கு ஓட்டு போடுங்க, இப்படி சொல்ல வேண்டிய கம்பல்ஷன் வந்து டெமோக்ரஸியில் இருக்குது. அதனால் பொலிட்டிஷியன்ஸ் வந்து அந்த பொய் மேலே இன்னொரு பொய் சேர்த்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் அது ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும். ஆனால் இப்போது நிறைய ரிசர்ச் நடக்கிறது, அவர் படித்ததுக்கப்புறம் அவருக்கும் புரியும், ஸ்லோலி புரியும். அது எல்லாமே இன்னும் சரியாகிறதுக்கு இன்னொரு 50 வருஷம் வேணும்னு தோன்றுறது. ஆனால் எல்லாமே சரியாகும், இந்த நரேட்டிவ்ஸ் எல்லாமே போகும். சுவாமிஜி வந்து இந்த குருகுலம், இந்த குலம் அப்படிங்கிறத விளக்க ட்ரை பண்ணுறப்போ, எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறப்போ, நீங்கள் வந்து அந்த ஹிந்துஸ்தானி மியூசிக்கில் இருக்கிற கரானா அப்படிங்கிற எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னீங்க. அப்போ அந்த எக்ஸாம்பிளை நான் எப்படி புரிஞ்சுட்டேன் அப்படின்னா, கரானாங்கிறது வந்து ஒரு ஸ்கூல், எல்லாரும் சேர்ந்து படிக்கிற ஒரு இடம், அந்த மாதிரி புரிஞ்சுனேன். ஆனால் நம்ம இன்னைக்கு தேதிக்கு இந்த குலம் அப்படிங்கிறத கேஸ்ட் அப்படிங்கிற ஈக்குவேஷன் ஆக்கிட்டாங்க இன்னைக்கு. நீங்கள் இது போகும்னு சொல்லி முடிச்சாள் நீங்கள் போன கேள்வியோட பதில். இதை எப்படி நம்ம வந்து கிளியர் பண்ணுறது, இதை எப்படி நம்ம போக்குறது? குலம் அப்படின்னா ஜாதி கிடையாது, இன்னைக்கு நம்ம பேசுகிற கேஸ்ட் கிடையாது. குலம்ங்கிறது ஒரு ஸ்கூல், ஒரு குரூப் அப்படிங்கிறத நம்ம எப்படி கொண்டு வர்றது? இல்லை,
குலம்னா ஜாதி, அது சரியான அர்த்தம் தான், அது தவறான அர்த்தம் கிடையாது. ஜாதி, குலம் இதெல்லாமே பாசிட்டிவ் மீனிங் இருக்கக்கூடிய சப்தங்கள். ஆனால் நெகட்டிவாக மாற்றிருக்காங்க. எப்படின்னா, அது சொன்னேனே, இந்த யூரோப்பியன் ஹிஸ்ட்ரி நமக்கு புரியாமல் நம்ம இந்தியன் ப்ராப்ளம்ஸ் நமக்கு புரியாது. நம்ம யாருமே வந்து யூரோப்பியன் ஹிஸ்ட்ரி படிக்கிறது இல்லை. அதனால் இது வந்து பெரிய பிரச்சனையாக நமக்கு தோன்றுறது. இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து இந்த காஸ்ட் ஒரு பெரிய ப்ராப்ளம். காஸ்ட் எதுக்காகன்னு சொன்னால், அப்ரெஸ் பண்ணுறதுக்காக, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்காகவே காஸ்ட்டு. அந்த அந்த காஸ்ட் சிஸ்டமே இங்கே ஜாதின்னு சொல்லிட்டு அவர் அசியூம் பண்ணாங்க. இந்த சொன்னேனே, இந்த யூரோப்பியன் ஹிஸ்ட்ரி கொலனைசேஷன், பிரிட்டிஷ்காரங்க வந்து போனதுக்கப்புறம் அவர் நிறைய சிஸ்டம்ஸ் எல்லாம் மாற்றி விட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஆரம்பத்தில் வந்து 1835 வந்து பிராமண பசங்களுக்கு மட்டும்தான் எஜுகேஷன் ஸ்கூல் அட்மிஷன் கொடுத்தாங்க. அந்த மாதிரி பாலிசிஸ் எல்லாம் பண்ணும்போது அவர் வந்து அந்த ஜாதிகள் வச்சு தான் பாலிசிஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதனால் அந்த ஜாதிக்காரருக்கு அது கிடைக்கிறது நமக்கு கிடைக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஒரு இன்டர்னல் அனிமோசிட்டி, துவேஷம், தமிழில் துவேஷம் வார்த்தை இருக்கு. இன்டர்னல் அனிமல், ஒருத்தர் மேலே இன்னொருத்தருக்கு துவேஷம், வெறுப்பு, ஒருத்தர் மேலே இன்னொருத்தருக்கு வெறுப்பு வர்றதுக்கு காரணம் பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்த பாலிசிஸ். ஆனால் அதுக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பா தாத்தா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒன்றா இருந்தாங்க. ஆனால் இப்போது ரிலீஜியஸ் டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஒருத்தர் வந்து பூஜை ஒரு மாதிரி பண்ணுவாங்க, இன்னொருத்தர் வந்து இன்னொரு மாதிரி பண்ணுவாங்க. இது டைவர்சிட்டி. இது வந்து கான்ஃப்ளிக்ட் கிடையாது. அவரோட ஐடியா ஆஃப் ஸ்டேட் என்ன, ஐடியா ஆஃப் நேஷன் என்ன, ஒரு மொழி, ஒரு கடவுள், ஒரு ரிலீஜியன், ஒரு நேஷன், இந்த மாதிரி யோசனையில் இருக்கக்கூடியவர்கள் அது இங்கே கொண்டு வந்தாங்க. இங்கே ஒரு மொழி, ஒரு கடவுள், ஒரு பூஜை இல்லை. நிறைய மொழிகள் பேசுகிறாங்க, நிறைய விதமான பூஜைகள் பண்ணுறாங்க, ஆனால் எல்லாருமே ஒன்றா இருக்காங்க. இது புரியாமே போச்சு அவருக்கு. அந்த எஜுகேஷன் இப்போ ஒரு 180 வருஷமாக அந்த எஜுகேஷன் சிஸ்டம்லேயே நாம் வந்ததுனால நம்மளுடைய யோசனையும் அப்படி மாறி இருக்கு. ஸோ அதனால் இப்போது அந்த யூரோப்பியன் ப்ராப்ளம்ஸு இந்தியன் ப்ராப்ளம்ஸாக மாறி இருக்கு. சந்நியாச தீட்சை வாங்கினதுக்கப்புறம், சந்நியாசத்துக்கு முன்னாடி பூர்வாசிரமத்தில் என்ன நடந்தது, என்ன பேர், என்ன படித்தது, இதெல்லாமே பேசக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கக்கூடாது. ஆனாலும் ஃபார் த எஜுகேஷன் பர்பஸ் நான் வந்து ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன். நான் பிறந்தது வந்து நார்த் கர்நாடகா ஹாவேரி டிஸ்ட்ரிக்ட். அங்கே ஒரு சின்ன கிராமம். அந்த சின்ன கிராமத்தில் 13 கோவில்கள் இருந்தது. ஒரு கோவில் ஒரு ஜாதிக்காரங்களோட கோவில். அங்கே வந்து ஒரு பிராமணரோட வீடு 4 வீடு தான் இருந்தது. அந்த 4 வீடுக்கு ஒரு சிவன் கோயில் இருந்தது. அந்த சிவன் கோயிலில் மட்டும்தான் பிராமண பூஜாரி. மித்த 12 கோயில்களில் வந்து நான் பிராமணிஸ் தான் பூஜாரியாக இருந்தாங்க. அந்த ஊரில் வந்து எவ்வளோ எல்லாருமே சக்கியமாக இருந்தாங்க, பிரியமாக இருந்தாங்க. இப்போ இந்த கணபதி பிள்ளையார் விசர்ஜனம் பண்ணுவாங்களே, விநாயக சதுர்த்தி அது விசர்ஜனம் பண்ணுவாங்களே, அந்த விசர்ஜனம் பண்ணும்போது ஒருத்தர் வீட்டுக்கு எல்லாருமே சின்ன பசங்க எல்லாமே போவாங்க. அவரோட வீட்டில் விசர்ஜனம் ஆச்சு, எல்லாமே ஆரத்தி பண்ணிவிட்டு விசர்ஜனம் பண்ணிவிட்டு பிரசாதம் சாப்பிட்டு அடுத்த வீடு இந்த மாதிரி ஒரு 10-15 வீடுக்கு போவாங்க. அப்படி போகும்போது ஒரு தளவாரான ஒரு ஜாதி, அது எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி ஏதோ ஒரு கம்யூனிட்டியில் வரும்னு நினைக்கிறேன். அது வந்து அதை பற்றி நம்ம வந்து யோசிக்கிறதே இல்லாதனால அவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரியாது. தளவார் அந்த சர்நேம் மட்டும் ஞாபகம் இருக்குது. அந்த தளவாரோட வீட்டில் வந்து கணபதி விசர்ஜனம் ஆகும்போது அவர் ஏதோ ஒரு பிரசாதம் இல்லை, ஒரு சாப்பாடுக்கு டிஃபினுக்கு ஏதோ கொடுக்க வந்தாங்க. உடனே அந்த வீட்டில் பெரியவர் வந்து ஒரு தாத்தா இருந்து, அந்த பையனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கத்தில் வச்சு எனக்கு பால் வாழைப்பழம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவருக்கும் பிராமண வீட்டு பையன், இவன் நம்ம வீட்டில் வரக்கூடாது, இவர் அப்படி பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒன்றும் துவேஷம் கிடையாது, அனிமோசிட்டி ஒன்றும் கிடையாது. அந்த ரொம்ப சகஜமாக நம்மளுடைய ஆச்சாரம் என்ன இருக்கோ அவர் வந்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அவருடைய இது என்ன இருக்கோ அதை நாம் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு ஹார்மோனி கிராமங்களில் இருந்தது. எனக்கு ஒன்றும் அவ்வளோ வயசு ஆகலை. நான் சொல்கிறது வந்து early 90s இன்சிடெண்ட்டு. இப்போது அந்த ஊர்லேயே நீங்கள் போனீங்கன்னா இந்த அட்மாஸ்பியர் இல்லை. இப்போது பெரிய அனிமோசிட்டி க்ரியேட் ஆகிருக்கு. ஏன்னா 90ஸ்லேருந்து இப்போ 2025 வரைக்கும் ஒரு 30 வருஷத்துக்குள்ளேயே பெரிய பாலிடிக்ஸ் நடந்திருக்கு. அந்த பாலிடிக்ஸ்னால இப்போ அந்த ஊரில் வந்து அவருக்கும் இவருக்கு சண்டை.
இந்த மாதிரி நீங்கள் உங்களோட சின்ன வயசில் இருந்த சுச்சுவேஷன் உங்கள் கிராமத்தில் இப்போ இல்லை. கரெக்ட். இது வந்து வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய புக்ஸு, வெளிநாட்டு வரக்கூடிய ஐடியாலஜிஸு, அது மேலே டிசைன் ஆகக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸு, இப்போ நமக்கு வந்து இந்த 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 ஜாதிக்காரங்களை கன்சாலிடேட் பண்ணி நம்ம பார்ட்டிக்கு இந்த ஜாதிக்காரங்களோட ஓட்டு வாங்கணும்னா அந்த ஜாதிக்காரங்களுக்கு இன்னொரு ஜாதிக்காரங்களை எதிரியாக மாற்றணும். இப்படி டெமோக்ரஸி இந்த எலக்ட்ரல் சிஸ்டம் மூலமாக நிறைய இன்டர்னல் அனிமோசிட்டி கிரியேட் ஆகிருக்கு ஜாதிகளுக்குள்ள. அந்த அனிமோசிட்டி வந்திருக்கிறதுனால இந்த மாதிரி கேள்விகள், இந்த மாதிரி ஃபீலிங்ஸ், ஹார்ஷ் ஃபீலிங்ஸ் இதெல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. அது நான் சொன்னேன், இன்னொரு 50 வருஷத்துக்குள்ளேயே இந்த டெமோக்ரஸியோட லூப் ஹோல்ஸ் எல்லாருக்குமே தெரிய வரும். நாம் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறோன்னு தெரிய வரும். அப்போது கண்ட்ரி வில் மூவ் டுவர்ட்ஸ் சம்திங் நியூ, சம் நியூ சிஸ்டம். அப்போது இதெல்லாமே சரியாகும்னு நினைக்கிறேன். சுவாமிஜி, முதல்ல குரு பற்றி பேசுகிறப்போ ஒரு குழந்தையோட முதல் குரு அப்படிங்கிறது அந்த குழந்தையோட அப்பா, தகப்பன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ இப்போ நம்ம குரு அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன தெரியறது அப்படின்னா, நீங்கள் அதே மாதிரி அதுக்கு ஒரு அழகான ஒரு உதாரணமும் சொன்னீங்க. அந்த குழந்தை வந்து அந்த குழந்தையோட தந்தையார் எப்படி வேஷ்டி கட்டிக்கிறார் அப்படிங்கிறத பார்த்து கற்றுக்கிறது. ஸோ அதை இன்னொரு விதமாக நம்ம இன்னைக்கு இருக்கிற கான்டெம்பரரி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா லீடிங் பை எக்ஸாம்பிள்னு சொல்லிக்கலாம். நம்ம அந்த குரு வந்து அப்பா வந்து தந்தையார் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட காமிச்சு அந்த குழந்தை அதை கற்றுட்டு இருக்கிறது அப்படின்னு. அப்போ குரு அப்படிங்கிறவர் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் நான் எடுத்துக்கிறேன். ஆனால் இன்னைக்கு சினாரியோவில் பார்க்குறப்ப குருங்கிறவர் வந்து டீச்சர் டு டீச் அப்படின்னு ஆயிட்டப்புறமா இந்த எக்ஸாம்பிளாக இருக்கிற குருவே இல்லையே சுவாமிஜி இன்னைக்கு. எக்ஸாம்பிளாக இருக்கணும்னா ஐடியலாக இருக்கணும் அந்த அவசியம் கிடையாது. எல்லா பேரண்ட்ஸும் வந்து நான் ஒரு ஐடியல் பர்சனாக வாழ முடியும் முடிவு பண்ணிவிட்டு செல்ஃப் இவாலுவேஷன் பண்ணிவிட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தைகள் பிறக்க போகிறதில்லை. சகஜமாக எல்லாருமே கல்யாணம் பண்ணுறாங்க. அதில் என்ன குறைவுகள் இருக்கோ அது எல்லாமே ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறதுனால அப்பாவுக்கு தெரியுதுன்னா தாத்தாக்கு தெரியும், இல்லைன்னா பாட்டி சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி அந்த அட்மாஸ்பியருக்குள்ளேயே அந்த விஷயங்கள் தெரிய வரும். ரெண்டாவது வந்து லீடிங் பை எக்ஸாம்பிள் சொல்கிறீங்களே, இதில் வந்து நம்ம வந்து ஒரு வெஸ்டர்ன் பர்ஸ்பெக்டிவ் புரிஞ்சுக்கணும். அவருடைய பார்வையில் என்னன்னா எஜுகேஷன் வேறு, கரியர் வேறு, வாழ்க்கை வேறு, வாழ்க்கையே வேறு. ஸோ அதனால் உங்களோட வாழ்க்கையில் எஜுகேஷன் பீரியட் ஒரு தனி பீரியட் அவர் பார்ப்பாங்க. நாம் அப்படி பார்க்குறதே கிடையாது. எஜுகேஷன் வேறு, ஒர்க் வேறு, வாழ்க்கை வேறு, இப்படி நம்ம பார்க்குறதே இல்லை. எல்லாமே ஒன்று தான். வாழ்க்கையிலேயே எஜுகேஷனும் வரும், கரியரும் வரும், எல்லாமே வரும். அப்படி இருக்கும்போது வீட்டில் வந்து நான் வந்து கற்றுக்குறேன்னா வாழ்கிறேனான்னு கேட்டிங்கன்னா என்ன பதில் சொல்கிறது? வாழும்போது கற்றுக்குறோம். அந்த பிரிவே வரக்கூடாது. வாழ்க்கை, கல்வி, அந்த பிரிவே இல்லை. அதனால் சகஜமாக வாழும்போது என்னென்ன தேவையோ முதல்ல வந்து எஜுகேஷனோட பர்பஸ் என்னன்னு பார்க்கணும். நாம் வந்து நிறைய விஷயங்கள் பாலிட்டிக்ஸ் பற்றியே பேசணும். ஆக்சுவலி குருகுல் எஜுகேஷன் பற்றி பேசணுன்னா பாலிட்டிக்ஸ் பற்றி பேசவே கூடாது. அதோட மெத்தடாலஜி, அதோட ஃபிலாசபி தான் பேசணும். முதல்ல ஃபிலாசபி பார்க்கணுன்னா வெஸ்டர்ன் எஜுகேஷன் ஃபிலாசபிஸ் நிறைய இருக்குது. அவர் வந்து எஜுகேஷன் பற்றி பார்த்திங்கன்னா நம்ம க்ரீக் ஃபிலாசபியில் என்ன வருது, மனிதனுக்கு வந்து மனசு இருக்குது, புத்தி இருக்குது, இந்த இந்திரியங்கள் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. அதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் சம்பாதிக்கிறது ஆஹார, நித்ரா, பயம், மைதுனம்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்தில். அந்த சர்வைவலில் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அது சம்பாதிச்சுட்டு வாழ்க்கையை முடிக்கிறது. அப்படி இல்லை, ரேஷ்னாலிட்டி நம்ம வந்து கல்டிவேட் பண்ணணும். ரேஷ்னாலிட்டி வரணும் வாழ்க்கையில். அந்த ரேஷ்னல் மைண்ட் மூலமாக நம்ம வந்து உலகம் பார்க்கணும், பார்த்து புரிஞ்சுக்கணும், ரசிக்கணும். அதுதான் வாழ்க்கையோட அர்த்தம், பர்பஸ் ஆஃப் லைஃப். இது ஒரு க்ரீக் ஃபிலாசபி. அதுக்காக அவர் என்ன சொன்னாங்கன்னா கல்டிவேஷன், கல்ச்சர் வரணும், கல்ச்சர் டெவலப் ஆகணும்னு சொன்னாங்க. கல்ச்சர்னா என்ன? கல்டிவேஷன்னா அக்ரிகல்ச்சரில் கல்டிவேஷன் பண்ணுவாங்களே, அது அந்த அர்த்தத்துலேயே அந்த கல்ச்சர் வார்த்தை இருக்குது. லேண்ட் கல்டிவேட் பண்ண விதத்துலேயே மைண்ட் கல்டிவேட் பண்ணணும். கல்டிவேட் பண்ணால் என்ன வரும்? க்ராப் என்ன வரும்? ஹார்வெஸ்ட் என்ன வரும்? ரேஷ்னாலிட்டி.
த்ரூ தட் ரேஷ்னாலிட்டி வி வில் டெவலப் எஸ்தெட்டிக்ஸு ரசங்கள் இதெல்லாம் டெவலப் பண்ணுவோம். டேஸ்ட் டெவலப் ஆகும், ரசிக்கிறதுக்கு முடியும், யோசிக்கிறதுக்கு முடியும். ஸோ இந்த மாதிரி திஸ் இஸ் த ஹியூமன் டெவலப்மெண்ட், அல்டிமேட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ், அச்சீவிங் த ரேஷ்னாலிட்டி. இது முதல் வந்தது. அதுக்கப்புறம் இந்த ரிலீஜியன்ஸ் எல்லாம் வந்தது, இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி மாதிரி ரிலீஜியன்ஸ் எல்லாம் வந்தது. அந்த ரிலீஜியன்ஸோடைய நோக்கமே வேறு. வாழ்க்கை இங்கே இருக்கிறது வாழ்க்கையே கிடையாது, அங்கெங்கேயோ வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கைக்கு இந்த வாழ்க்கை தான் ப்ரிப்பரேஷனு, இப்படியெல்லாம் ஒரு யோசனை வந்தது. அந்த ரிலீஜியஸ் சிந்தனை விட்டுடுங்கோ. இந்த நான் ரிலீஜியஸ் சிந்தனையிலே பார்த்திங்கன்னா முதல்ல அந்த ஃபிலாசபர்ஸ் என்ன சொன்னாங்க, மேன் இஸ் அ சோஷியல் அனிமல். அனிமல்ஸ்க்கும் மனிதனுக்கும் வித்தியாசமே கிடையாது, ஆனால் இவனுக்கு சொசைட்டி இருக்குது, அனிமல்ஸ்க்கு சொசைட்டி இல்லை. இதுதான் அவரோட புரிதல். ரெண்டாவது, சில வருஷங்களுக்கு அப்புறம் மேன் இஸ் சோஷியோ பொலிட்டிக்கல் அனிமல். சொசைட்டி மட்டும் இல்லை, அவனுக்கு பாலிட்டிக்ஸும் வேணும். அப்புறம் மேன் இஸ் சோஷியோ பொலிட்டிக்கல் ரிலீஜியஸ் அனிமல், மேன் இஸ் சோஷியோ பொலிட்டிக்கல் ரிலீஜியஸ் கல்ச்சரல் அனிமல். இந்த மாதிரியெல்லாம் அவரோட தாட் ப்ராசஸ் எவால்வ் ஆச்சு. எவ்வளோ இவால்வ் ஆனாலும் கடைசியாக வந்து அந்த அனிமல் ஒன்றுங்கிறது வந்து அது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ மனிதனுக்கு பசுக்களுக்கு என்ன வித்தியாசம்? அவ்வளோதெல்லாம் வித்தியாசம் கிடையாது. அவனுக்கு சொசைட்டி இருக்குது, பாலிட்டிக்ஸ் இருக்குது, கல்ச்சர் இருக்குது, ஆனால் ஃபண்டமெண்டலி அனிமல். இது அவரோட அண்டர்ஸ்டாண்டிங். அதனால் நீங்கள் வந்து 4 நாய்களுக்கு வந்து ஒரே விதத்தில் ட்ரைனிங் கொடுப்பீங்களே, அந்த ஒரு பால் இப்படி போட்டிங்கன்னா கொண்டு வான்னு சொன்னால் அந்த நாய் கொண்டு வரும். எதுக்காக கொண்டு வரணும் அது யோசிக்க முடியாது அதனால். இன்னொரு வாட்டி. ஆனால் ஒரு மனிதனுக்கு வந்து நீங்கள் பால் போட்டு கொண்டு வான்னு சொன்னால் எதுக்காக கொண்டு வரணும்னு கேட்பான். இது வித்தியாசம், மனிதனுக்கு பசுக்களுக்கு வித்தியாசம் இருக்குது. ஆனால் அந்த ஒரு வித்தியாசம் அது பார்க்க மாட்டாங்க. 4 நாய்களை உட்கார வச்சு ட்ரைனிங் கொடுத்த மாதிரி 4 பசங்களை வச்சு ஒரே விதமான கல்வி கொடுக்கலாம். ஐடியா ஆஃப் எஜுகேஷன் இங்கேருந்து வந்தது. இன்னும் டீப்பாக போகணுன்னா சர்ச்சோட இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் மூலமாக எஜுகேஷன் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இன்ஸ்டிடியூஷனலைசேஷன்னா அந்த ஒலிக்கு கொண்டு வர்றது. ஒருத்தர் வந்து எப்படி வேணுமோ அப்படி வாழ்கிறாங்க, அவர் எல்லாருமே ஒரு ஒலிக்கு கொண்டு வரணும். அது கிறிஸ்டியானிட்டியோட பர்பஸ். அது ராஜர்கள் மூலமாக வந்து அவர் சர்ச்சஸ், சண்டே ஸ்கூல்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அது மூலமாக இந்த எஜுகேஷன் சிஸ்டம் டெவலப் ஆச்சு. அந்த வாத்தியார் அங்கே நின்றுட்டு பேசுகிறது, பசங்களை இங்கே உட்காந்து கேட்குறது, இது சர்ச் மாடல். அந்த மாடலில் ஸ்கூல்ஸில் ரெப்ளிகா பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி கிளாஸ் ரூமே தேவையில்லை எஜுகேஷனுக்கு. நான் சொல்கிற குருகுல கல்வியில் கிளாஸ் ரூமே கிடையாது இல்லையா? அவர் வந்து எந்த வாழ்க்கை முறை என்ன இருக்கோ, அவரோட தொழில் என்ன இருக்கோ, அந்த தொழிலுக்குள்ளேயே அந்த வீட்லேயே அவருக்கு எஜுகேஷன் நடக்கும். ஆனால் இந்த சர்ச் மாடல் வந்து ஸ்கூல், கிளாஸ் ரூம் டெவலப்மெண்ட் ஆகும். இப்படி நம்ம மெத்தடாலஜிலேயே நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு மனிதனுக்கு எதுக்காக கல்வி தேவை அந்த கேள்வி கேட்டால் நிறைய பேர் நிறைய பதில் சொல்லுவாங்க. அவருடைய பார்வை வேறு. இந்த ஃபிலாசபிக்கல் பார்வை வேறு, ரிலீஜியஸ் பார்வை வேறு, இந்த இண்டஸ்ட்ரியோட பார்வை வேறு. பிஸ்னஸ்காரங்க என்ன சொல்லுவாங்க, இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஹியூமன் ரிசோர்ஸு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மினிஸ்ட்ரியே இருந்தது. மனிதர் வந்து ஒரு ரிசோர்ஸ் அவரோட பார்வையில். அந்த ரிசோர்ஸ் டெவலப் பண்ணுறது பண்ணிவிட்டு அந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ணி எக்கனாமிக் டெவலப் பண்ணுறது. இது எஜுகேஷனோட நோக்கம், பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன். இப்படி நிறைய பேருடைய டெஃபினேஷன் ஆஃப் எஜுகேஷன் வேறு இருக்குது. ஆனால் நம்ம நாட்டுடைய பாரம்பரிய கல்வியுடைய நோக்கம் என்ன, குருகுல கல்வியோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா 2. முதல்ல வந்து சாமர்த்திய விருத்தி, 2வது சம்ஸ்கார ஆதாரம். சாமர்த்திய விருத்தி என்ன? என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் எபிலிட்டி. அவரோட எபிலிட்டி என்ன இருக்கோ அது எல்லாமே என்ஹான்ஸ் பண்ணுறது. என்னென்ன எபிலிட்டி இருக்குது? பார்க்குறது, ஸ்மெல் பண்ணுறது, கேட்குறது, பேசுகிறது, இந்த மாதிரி பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், ஐம்புலன்கள், இதோட எபிலிட்டிஸ் இருக்குது. இந்த பாணியேந்திரியம் மூலமாக நான் ஏதாவது பிடிக்க முடியும். இந்த பாணியேந்திரியம் சரியாக டெவலப் ஆகலைன்னா என்னால் கையால் ஒன்றும் பிடிக்க முடியாது. அந்த இதுக்குள்ளே ஹோல்குள்ளே ஒரு நூல் போட முடியாது, ஊசிக்குள்ளே நூல் போட முடியாது. இப்படி அப்புறம் ஒரு குழந்தை பிறக்கும்போது சின்ன வயசுலேயே உடனே அழ ஆரம்பிக்கும். அந்த சத்தத்துக்கு என்ன அர்த்தம் பார்த்திங்கன்னா எந்த மொழியிலையும் என்ன அர்த்தமே கிடையாது. அந்த மாதிரி
அர்த்தமே இல்லாத ஒரு சத்தம் பண்ணக்கூடிய வாய் அந்த சின்ன குழந்தைக்கு இருக்குது. அதுக்கு பசிக்கிறது இல்லைன்னா பயமாக இருக்குது. அந்த சர்வைவலுக்காக அந்த சத்தம் க்ரியேட் பண்ணுறது அந்த வாய். அப்படி அர்த்தமே இல்லாத ஒரு சத்தம் க்ரியேட் பண்ணக்கூடிய வாகிந்திரியம். அதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் சங்கீதம் சொல்லி கொடுத்தீங்கன்னா, ராகங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா, அந்த குழந்தைய கொஞ்சம் சில வருஷங்களுக்கு அப்புறம் உட்காந்து ஒரு ராகாலாபனை பண்ண ஆரம்பிச்சதுன்னா அந்த குழந்தைக்கும் உள்ள ஆனந்தம் க்ரியேட் ஆகும், கேட்குறவாளுக்கும் ரசோத்பத்தி ஆகும், ரசோத்பத்தி மூலமாக ஆனந்தமாகும். அந்த லிரிக்ஸ் தேவையே இல்லை, எந்த மொழியும் தேவையில்லாமல் ஒரு ராகம் மட்டும் பாடினாலும் அது க்ரியேட் ஆகும். சும்மா ஒரு சர்வைவலுக்காகவே பயன்படுத்தக்கூடிய ஒரு வாயால் இவ்வளோ ஆனந்தம் உற்பத்தி பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்கா? சேம் வாய் தானே, சர்வைவலுக்காக அலற வாய் தான். ஆனால் இப்போது ராகாலாபனை பண்ண முடியும், அந்த ராகாலாபனை மூலமாக ஆனந்தம் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அது என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் தட் வாகிந்திரியம், வாயோட என்ஹான்ஸ்மெண்ட், அது சாமர்த்திய விருத்தி. அதே மாதிரி நம்ம எல்லா சாமர்த்தியங்களை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ண முடியும். எப்போ பண்ண முடியும்? 5வது வயசுலேருந்து 16வது வயசு வரைக்கும் பண்ண முடியும். அதனால் சாஸ்திரத்தை சொல்லுவாங்க, லாலயேத் 5 வருஷாணி 10 வருஷாணி தாடயேத் பிராப்தேத்து 16 வருஷே புத்திரம் மித்திரம் சமாச்சரேத். 5வது வயசுலேருந்து 16வது வயசு வரைக்கும் மோல்டிங் பண்ணணும். ஒரு பாட்டர் வந்து ஒரு இது எப்படி தட்டுவாங்களோ அப்படி மோல்டிங் பண்ணணும். அப்போது அது என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் எபிலிட்டி பண்ண முடியும். அப்படி பண்ணணும்னா எதுக்காக பண்ணணும்? நமக்கு 3 டைமென்ஷன்ஸ் இருக்குது எஜுகேஷனுக்கு. அர்த்தகரி, யுக்தகரி, முக்தகரி. அர்த்தகரின்னா ப்ரொடியூஸ், அர்த்தம்னா பணம். சிம்பிள் மீனிங் பணம்னு சொல்லலாம். அர்த்தம் எஜுகேஷன் தட் ப்ரொடியூசஸ். இப்போது உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்துருக்காங்க யாரோ, அதன் மூலமாக நீங்கள் ஒன்றும் சம்பாதிக்க முடியாதுன்னா அது எதுக்கு, என்ன பிரயோஜனம்? மானிட்டரி பெனிஃபிட்ஸ் இருக்கணும் அந்த நாலேஜ் மூலமாக. 2வது வந்து யுக்தகரி. யுக்தகரின்னா எனேபிள்மெண்ட். நீங்கள் வந்து இப்போது இந்த ஸ்டூடியோவில் கூப்பிட்ருக்கீங்க, உட்காந்து பேசுகிறீங்க, நீங்கள் கேட்குற கேள்வி புரிஞ்சுண்டு நான் பதில் கொடுக்குறேன்னா அது வந்து ஒரு சிங்க்ரனைசேஷன் அங்கே ஆயிருக்கு. அந்த சிங்க்ரனைசேஷன் ஆகலைன்னா, எனேபிள்மெண்ட் ஆகலைன்னா எனக்கு எவ்வளோ நாலேஜ் இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? அதனால் யோகம், யுக்தகரி, எனேபிள்மெண்ட். ஒருத்தர் வந்து டிகிரி வாங்கி கோல்டு மெடல் வாங்கி வெளியே வந்திருக்கா, ஆனால் ஒரு இன்டர்வியூக்கு அப்ளை பண்ண தெரியாது, இன்டர்வியூக்கு போனாலும் அங்கே எப்படி பொசிஷனும் தெரியாது, வேலை பண்ண தெரியாது, ஒருத்தர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியாது. அது எனேபிள்மெண்ட் ஆகவே இல்லை, டிசேபிள்டு. எனேபிள் ஆகணும். எஜுகேஷன் தட் எனேபிள்ஸ், யுக்தகரி. 3வது வந்து முக்தகரி, தட் எஜுகேஷன் தட் லிபரேட்ஸ். லிபரேஷன் என்ன? அந்த நம்ம வந்து இந்த வாழ்க்கை முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு முக்தி கிடைக்குமே, அந்த முக்தி மட்டும் கிடையாது. அந்த முக்தி மட்டும் இல்லை, சின்ன சின்ன விஷயத்தில் நமக்கு நிறைய பந்தனங்கள் இருக்குது வாழ்க்கையில், அப்டிக்கல்ஸு. இப்போது ஒருத்தருக்கு வந்து தமிழ்நாட்டில் அது ஒரு பிரச்சனை தானே. ஒருத்தருக்கு வந்து ஹிந்தி தெரியாதுன்னா ஒருத்தர்கிட்ட ஹிந்திக்காரங்க கிட்ட பேச தெரியாது. அது ஒரு பேரியர் நமக்கு. அந்த பேரியர்லேருந்து நம்ம வெளியே வரணும்னு என்ன பண்ணணும்? ஹிந்தி கற்றுக்கணும். ஹிந்தி கற்றுட்டா அது வந்து அந்த பேரியர் ஓப்பன் ஆச்சு, அந்த கேட் ஓப்பன் ஆச்சு, நமக்கு அங்கே ஃப்ரீடம் கிடச்சிது. இன்னொரு விஷயம், அதே மாதிரி ஒருத்தர் வந்து யோகா பண்ணுறாங்க, டாக்டர் வந்து நீங்கள் வந்து உடம்பு சரியில்லை உங்களுக்கு, நீங்கள் வந்து வஜ்ராசனம் பண்ணுங்கோன்னு சொல்லுவாங்க. வஜ்ராசனம் என்னால் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? வஜ்ராசனம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நான் பார்க்க முடியும், ஆனால் என்னால் பண்ண முடியாது. அது ஒரு பேரியர் நமக்கு. இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி 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 வஜ்ராசனம் என்னால் பண்ண முடிஞ்சதுன்னா அது ஒரு அங்கே பேரியர் ஓப்பன் ஆச்சு, அங்கே முக்தி கிடச்சிது அங்கே. இப்படி வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன நிர்பந்தங்கள் இருக்கோ அந்த நிர்பந்தங்கள் நிவாரணம் பண்ணுறதுக்கு என்ன வேணுமோ அதுதான் வித்யை. நமக்கு என்னென்ன நிர்பந்தங்கள் இருக்குது? நான் வாழணுன்னா நான் வந்து முதல்ல சாப்பிடணும், அது சம்பாதிக்கணும், அது முதல் நிர்பந்தம். ஆகாரம், நித்ரா, தூங்கணும், ரெஸ்ட் பண்ணணும். வாழணுன்னா நமக்கு வீடு வேணும். பயம், நமக்கு நிறைய விதமான பயங்கள் இருக்குது, சைக்கலாஜிக்கல், சோஷியல், எக்கனாமிக்கல் பயங்கள் இருக்குது. மைதுனம், நமக்கு ஒரு குடும்பம் வேணும், குழந்தைகள் வேணும். இதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு தேவையானது. இதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் எனக்கு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும், நமக்கு பாவம் வேணும், பாவ திருப்தி வேணும்.
மோட்சம் வேணும், இந்த மாதிரி நமக்கு நிறைய நீட்ஸ் இருக்குது. அந்த எல்லா நீட்ஸும் நமக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. அந்த தகுதி எதன் மூலமாக வரும்? கல்வி மூலமாக வரும். ஸோ எஜுகேஷன் லிபரேட்ஸ் யூ மோர் அண்ட் மோர் ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடம் அங்கே கொண்டு வந்து கொடுக்கலன்னா அது கல்வியே கிடையாது. எஜுகேஷனுக்கு அர்த்தகரி, யுக்தகரி, முக்தகரி, இந்த 3 குவாலிட்டிஸ் அதெல்லாம் இருக்கணும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு பாட்டர் தமிழில் என்ன சொல்லுவாங்க? குயவன். குயவன், பானை பண்றவன். ஒரு குயவன் இருக்காங்க. அவரோட குடும்பத்தில் அவருக்கு ஒரு வீடு இருக்குது. அவர் அந்த வேலை செய்கிறதுக்காகவே கொஞ்சம் இடம் இருக்குது. அந்த ஊரில் அவருக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. இவர் வந்து நல்லா பண்ணுவாங்க, வேலை பண்ணுவாங்க, நல்ல வேலைக்கு கொடுப்பாங்க, இவர் நல்லவர், இப்படி ஒரு ரெப்புடேஷன், சோஷியல் ரெப்புடேஷன் இருக்குது. அவர்கிட்ட ஸ்கில் இருக்குது. ஸ்கில் வேறு வித்தை வேறேன்னு சொல்லிட்டு இப்போது வெஸ்டர்னர்ஸ் சொல்கிறாங்க. நாம் வந்து ஸ்கில் வேறு வித்தை வேறு அப்படி பார்க்குறதே கிடையாது. அதுவும் வித்தை தான் நமக்கு. அந்த வித்தியக்கு வந்து அவருக்கு ஒரு குலதெய்வம், அவரோட தொழிலுக்கு ஒரு தெய்வம், இப்படிலாம் இருக்குது. அந்த தொழிலோட தெய்வம், குலதெய்வம் பூஜை எப்படி பண்ணுறது, அந்த பூஜைக்கு என்ன மந்திரம் சொல்லணும், எந்த பூஜை எந்த முறையில் பண்ணணும், அந்த பூஜா உபாசனா விதி அவருக்கு தெரியும். எந்த கோயிலுக்கு போகணும், என்ன மந்திரம் சொல்லணும், எப்படி நமஸ்காரம் பண்ணணும், எந்த டேட்டுக்கு என்ன பண்ணணும், வீட்டில் என்ன கொண்டாடணும், எப்படி பூஜை பண்ணணும், அவரோட குலாச்சாரங்கள் இருக்குது அவருக்கு. குலாச்சாரங்கள், குலவித்யா, குல பிரதிஷ்டா. பிரதிஷ்டான ரெப்புடேஷன். ஆச்சாரம், வித்யா, பிரதிஷ்டா 3மே இருக்குது. அந்த பிரதிஷ்டை மூலமாக அவருக்கு ரெவென்யூ க்ரியேட் ஆகும். அந்த ஆச்சாரம் மூலமாக அந்த வித்யை சஸ்டெயின் ஆகும். இப்படி ஒரு சிஸ்டம் அவருக்கு க்ரியேட் ஆகிருக்கு. அப்பா வேலை பண்ணும்போது இவன் பார்த்து இவன் பண்ண முயற்சி பண்ணும்போது இவனுக்கு அது வரும். இங்கே இன்னொரு விஷயம், இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா, வெஸ்டர்ன் எஜுகேஷனில் வந்து மனிதனை வந்து பசுவாக பார்ப்பாங்கன்னு சொன்னேனே, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தில் ஒரு தப்பாக நினச்சிக்கிறாங்க. என்னென்னா, முதல்ல தாட் வரும், அந்த தாட் மூலமாக நமக்கு ஆக்ஷன் ஆகும். அதனால் தாட் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இப்போ ஒரு கிணறு இருக்குது, கிணறுக்குள்ளே ஜலம் இருக்குது. அங்கே போய் நான் ஸ்விம்மிங் பண்ணணுன்னா, டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் ஸ்விம்மிங்னு சொல்லிட்டு ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வச்சு, ஸ்மார்ட் கிளாஸ் வச்சு ஒரு டீச்சர் வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஸ்விம்மிங் என்னால் கற்றுக்க முடியுமா? ஸ்விம்மிங் பற்றி எல்லா நாலேஜும் அவர் கொடுப்பாங்க. ஃபிசிக்ஸ் பற்றி எல்லாம் சொல்லுவாங்க. கிணறுல வாட்டர் இருக்குது, உன்னோட உடம்புல வந்து 70% வாட்டர் இருக்குது, நீ வந்து அங்கே குதிச்சேன்னா அது நீ உள்ளே ஏன் உள்ளே போவேன்னா இந்த கிராவிட்டி இருக்குது, ஃபிசிக்ஸ், லா ஆஃப் ஃபிசிக்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி நீ அங்கே வந்து நீ தண்ணிக்குள்ளே ட்ரோன் ஆகக்கூடாதுன்னு சொன்னால் நீ வந்து கை வந்து இந்த ஸ்பீடில் வந்து நீ ஆடணும், அது வந்து இவ்வளோ ப்ரெஷர் க்ரியேட் பண்ணுவோம், அந்த ப்ரெஷர் மூலமாக நீ மேலே வருவே, இப்படியெல்லாம் தேரி நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டேங்க. கிளாஸ் ரூமில் உட்கார வச்சு ஸ்விம்மிங் பற்றி எவ்வளோ கிளாஸ் எடுத்தாலும் அது வந்து ஒரு ஐடியா கொடுக்குமே தவிர ஸ்விம்மிங் அதுக்குள்ளே வராது, ஸ்விம்மிங் பற்றி ஞானமும் வராது. ஆனால் தண்ணிக்குள்ளே இறங்கி நம்ம வந்து என்ன பண்ணணுமோ அது பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா, இப்படி தண்ணிக்குள்ளே போனால் இந்த ப்ரெஷரில் இவ்வளோ ஸ்பீடில் கை இப்படி ஆட்டணும், நாலேஜ் ஆட்டோமேட்டிக்காக வரும். அது பண்ண ஆரம்பித்த உடனே உள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் க்ரியேட் ஆகும், அனுபூத்தின்னு சொல்லுவோம். அந்த அனுபூத்தி மூலமாக ஞானம், திஸ் இஸ் த நேச்சர் ஆஃப் வாட்டர், திஸ் இஸ் த நேச்சர் ஆஃப் மை பாடி, திஸ் இஸ் ஹவ் ஐ ஷுட் பிஹேவ் when ஐ எம் இன் த வாட்டர். அங்கே நாலேஜ் வந்தது. ஸோ கிரியா மூலமாக, ஆக்டிவிட்டி மூலமாக நாலேஜ் வரும், நாலேஜ்லேருந்து ஆக்டிவிட்டி இல்லை. திஸ் இஸ் ராங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வெஸ்டர்ன் சைக்காலஜி. முதல்ல தாட் வரும், தாட் மூலமாக ஆக்ஷன்னு சொல்லுவாங்க. திஸ் ராங் அசம்ஷன் மூலமாகவே நிறைய குழப்பம் எஜுகேஷனில் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. கிராஜுவேட் ஆகி வெளியே வந்தாலும் ஒன்றும் வேலை பண்ண தெரியாது. வேலையை இப்படி பண்ணுன்னு சொன்னாலும் சொல்ல தெரியாது. ஏன்னா என்ஹான்ஸ்மெண்ட் எபிலிட்டி ஆகவே இல்லை. திரும்பி அந்த குயவனுடைய உதாரணத்துக்கு வந்தால், அப்பா வந்து நம்மளுடைய ப்ரொஃபஷன் இது, அதோட ஹிஸ்ட்ரி இது, நாம் வந்து இது பண்ண போகிறோம், இப்படியெல்லாம் வந்து தியரி சொல்லி கொடுக்க போகிறது இல்லை அப்பா. அது புரியுதா, தண்ணி கொண்டு வா, இங்கே ஜலம் ஊற்று, இப்படி வேலை பண்ணும்போது ஹெல்ப் வாங்குவான். அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணும்போதே இவனுக்கு வேலை தெரியும். அப்பா பூஜை பண்ணும்போது கூடவே இருந்து அப்பா பண்ணுற பூஜையும் கற்றுக்குறான். வீட்டில் நடக்கிற ஃபெஸ்டிவல்ஸு, அந்த ஊரில் நடக்கிற கலாச்சாரங்கள், இதெல்லாமே எக்ஸ்போஜர் மூலமாக, ஆக்டிவிட்டி மூலமாக அவனுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. அவன் வந்து நல்லா பாட்டராக மாறுவான்.
அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா சங்கீதம் கற்றுக்கலாம், லிட்ரேச்சர் கற்றுக்கலாம், இந்த மாதிரி ஏதோ ஒரு இன்னொரு விஷயம் கற்றுக்கலாம். ஆனாலும் அவனோட தொழிலுக்கு அவனோட வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வந்து அப்பா அம்மா குடும்பம் அந்த குலாச்சாரம் குலதர்மம் அதில் அதே எல்லாம் கிடைக்கும். அந்த குழந்தையுடைய பையன் அதனால் இவனும் அப்படி தான் இருப்பான், இவனோட குவாலிட்டியும் அப்படி தான் இருக்கும். அந்த அப்பாவோட ரெப்புடேஷன் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆச்சு அவனுக்கு. அந்த குலத்தோட ரெப்புடேஷன் கேரி ஃபார்வர்ட் ஆச்சு. அந்த ரெப்புடேஷன் மூலமாக ரெவென்யூ இவனுக்கு வந்து ரிசர்வ் ஆச்சு. இப்படி ஒரு ஆர்கானிக்கான ரிசர்வேஷன் சிஸ்டம் குல சிஸ்டம், ஆர்கானிக் ரிசர்வேஷன் சிஸ்டம்னு சொல்கிறேன். இப்போ இருக்கிற ரிசர்வேஷன் சிஸ்டம் வந்து இது என்ஃபோர்ஸ்டு ரிசர்வேஷன் சிஸ்டம். அது பண்ணுற தேவை எதுக்காக வந்ததுன்னு சொன்னால் பிரிட்டிஷ்காரங்க பண்ண குழப்பத்தினால அம்பேத்கர் அவர்கள் வந்து இது கொண்டு வர வேண்டிய அவசியம் வந்தது. அந்த பிரிட்டிஷ்காரங்க வராமல் இருந்தால் நம்மக்கிட்ட நேச்சுரலான ஒரு சிஸ்டமே இருந்தது. அதுக்குள்ளேயே எக்கனாமிக்கல் பேலன்ஸ் இருந்தது. நீங்கள் வந்து பழைய வரலாறு பார்த்தீங்கன்னா சத்ய ஹரிச்சந்திரோடைய கதையை வருமே, அந்த சத்ய ஹரிச்சந்திரோட கதையை பார்த்தீங்கன்னா அதில் வந்து வீரபாகு அந்த ஸ்மசானம் சுடுகாடு பார்த்துக்கிற ஒரு ஆள். அந்த வீரபாகு வந்து அந்த விஸ்வாமித்திரனுடைய கடன் ரீபே பண்ணி ஹரிச்சந்திரனை பர்ச்சேஸ் பண்ணுறான். அவங்கக்கிட்ட அவ்வளோ பணம் ஏன் வந்தது? ஜாதி பார்த்திங்கன்னா அவனோட சண்டால ஜாதி, இப்போ சொல்கிறக்கூடிய சண்டால ஜாதி, அன்டச். இப்போது போஸ்ட் இண்டிபெண்டன்ஸு போஸ்ட் லிபரலைசேஷன் சொல்கிற டெர்மினாலஜியில் பார்த்திங்கன்னா அன்டச்சபிள் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து கோட்டிக்கணக்கு பணம் வச்சுருக்கான். எதுக்காக அன்டச்சபிள்னு சொன்னால் இந்த தார்மிக இந்த ரிலீஜியஸ் முறையில் மட்டும்தான் அன்டச்சபிள், சோஷியல் அன்டச்சபிள் கிடையாது. சோஷியல் அன்டச்சபிள் இருந்தால் அவ்வளோ பணம் எப்படி வரும்? ஸோ இப்படி ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா பிராமின்ஸ் தான் ரொம்ப பாவர்ட்டியில் இருந்தாங்க. நான் பிராமின் கம்யூனிட்டிஸ் நிறைய கம்யூனிட்டிஸ் வந்து ரொம்ப வெல்த்தியாக இருந்தாங்க. அது வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்ததுக்கப்புறம் அவர் எக்கனாமியை மாற்றிட்டாங்க, இண்டஸ்ட்ரியலைசேஷன்னு பாலிசிஸ் இதனெல்லாம் மாறினால அந்த நிறைய கம்யூனிட்டிஸ் வந்து வெல்த் இல்லாமல் போனாங்க, சாப்பாடுக்கு கஷ்டமாச்சு. இந்த பெங்கால் ஃபேமைன் எல்லாம் க்ரியேட் பண்ணது யார்? வின்ஸ்டன் சர்ச்சில் பண்ண குழப்பம் பற்றி யாருமே பேச மாட்டாங்க. ஆனால் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து கோவிலுக்குள்ளே விட மாட்டீங்க. நான் என்னோடய சின்ன வயசோட உதாரணம் சொன்னேன். 13 கோவில்கள் இருந்தது, அதில் ஒரு கோவில் மட்டும்தான் பிராமணரோட கோவில். 12 கோவில்கள், அந்த கோவில் யாருமே ஸ்டாப் பண்ணவே இல்லையே. அவர் தான், நான் உள்ளே போக முடியாது, பிராமணரே அங்கே உள்ளே போக முடியாது. அந்த மாதிரி கோவில்கள் நிறைய இருக்குது. ஆனால் நரேட்டிவ்க்குள்ளே அந்த மாதிரி விஷயங்கள் பேசவே மாட்டாங்க. டெம்பிள் நான் என்ட்ரி, அன்டச்சபிலிட்டி, இந்த மாதிரி இது எல்லாம் ரியாலிட்டிஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது பார்க்குற பார்வை ஒன்று. ரெண்டாவது வந்து அது எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, when did it start, அதுவும் ஸ்டடி பண்ணணுமே. இப்போ வந்து 18th century ஒரு ப்ராக்டிஸ் இருக்குன்னா அந்த 18th century ப்ராக்டிஸு பிரிட்டிஷ் பாலிசி மூலமாக வந்ததா, இது வந்து சாஸ்திரம் மூலமாக வந்ததா, 10,000 வருஷத்துலேருந்து அப்போலேருந்து வந்ததா, அதை பற்றி ஒன்றும் பார்க்காமல் இப்போ இந்த ப்ராக்டிஸ் இருக்குது, இதுக்கு நீந்தா காரணம்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி மட்டும்தான் ப்ளேம் பண்ணுற. அவர் ப்ளேம் பண்ணால்தான் இந்த அடுத்த கம்யூனிட்டிஸ் எல்லாமே நமக்கு ஓட் கிடைக்கும். அது பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே ஸ்லோவாக சரியாயிடும். ஐ ஹாவ் மச் ஹோப் இந்த யங் ஜென்ரேஷன். நிறைய பேர் வந்து நிறைய படிக்கிறாங்க. இன்டர்நெட் வந்து ப்ளோ அப் ஆகிருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாச்சு. எந்த இன்ஃபர்மேஷனும் யாருமே கண்டெயின் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியாது. எல்லாருக்குமே எல்லா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இன்ஃபர்மேஷன் கிடைக்க ஆரம்பிச்சதுன்னா இது எல்லாமே சரியாகும்னு நான் நினைக்கிறேன். எஸ் சுவாமிஜி, இன்னைக்கு தேதியில் ஹவு ரெலவெண்ட் இஸ் த குருகுலா சிஸ்டம் அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா, கல்வி அப்படின்னா அங்கீகாரம் அப்படின்னு, எஜுகேஷன் அப்படின்னா ரெக்கக்னிஷன் அப்படின்னு, ஒரு கிரெடென்ஷியல் பேஸ்ட், எல்லாமே கிரெடென்ஷியல் பேஸ்ட். இது லெஃப்டிஸ்ட் வியூ. எஜுகேஷன் வந்து ஜாப்காக, அப்புறம் சோஷியல் மொபிலிட்டிக்காக. நீ ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸில் இருக்க, அந்த சோஷியல் ஸ்டேட்டஸ்லேருந்து மேலே சோஷியல் ஸ்டேட்டஸ்க்கு வரணும்னா எஜுகேஷன் தான் வழி. திஸ் இஸ் லெஃப்டிஸ்ட் மார்க்சிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. அவருடைய புரிதல் இது. அது இருக்கட்டும். இப்போது எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இங்கே என்ன வருது அப்படின்னா, நீங்கள் முன்னால் சொல்கிறப்ப சொன்னீங்க ஒரு குருகுலத்துக்குள்ளே ஒரு குழந்தை போகிறது அப்படின்னா கிட்டத்தட்ட 20 வயசு ஆறு வரைக்கும் அதுக்கு படிக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்குது அந்த குருகுலத்தில் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க.
அப்போ 20 வருஷம் அந்த குழந்தை இருந்துட்டு வெளியில வர்றப்போ இன்னைக்கு இருக்கிற தேதியில பாக்குறப்ப என் கையில எந்த டிகிரியுமே இல்லை. 12 வருஷம் 12 20 வயசு வரைக்கும் 8ல இருந்து. ஸோ அந்த 12 வருஷம் இருந்துட்டு வர்றப்போ ஒரு ரெக்கக்னைஸ் டிகிரி இல்ல அந்த குழந்தையோட கையில. நம்மளோட குருகுல முறை வந்து இன்னும் ஒரு கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்ட் இல்ல அப்படிங்கிற விஷயம் ஒண்ணு இருக்கு. இதை எப்படி நம்ம தாண்டி போறது? இப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 வந்திருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு சென்டென்ஸ் இருக்கு, த கல்ச்சரல் த அல்டர்னேட் எஜுகேஷன் இன்க்ளூடிங் கல்ச்சர் டு பி மேட் லெஸ் ரெஸ்ட்ரிக்டிவ். இந்த மாதிரி ஒரு வார்த்தை எஜுகேஷன் பாலிசியில் வந்திருக்கு. அல்டர்னேட் மாடல்ஸ் ஆஃப் எஜுகேஷன், கல்ச்சரல் மாடல்ஸ் ஆஃப் எஜுகேஷன் டு பி மேட் லெஸ் ரெஸ்ட்ரிக்டிவ். அவருக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடாமல் அவர் வந்து நடத்தலாம். அப்படி ஒரு ஃப்ரீடம் வந்து NEP கொடுத்துருக்கு. அதை வச்சு நிறைய பேர் நிறைய பேரலல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்தலாம். இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கே போகாமல் வீட்லேயே அப்பா அம்மா வந்து நான் என்னோடய பையனை வந்து நான் ஸ்கூலுக்கு அனுப்பவே மாட்டேன், அவனுக்கு என்ன வேணுமோ நான் எல்லாம் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் ஸ்கூலிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ பூனே, மும்பை, அகமதாபாத் இந்த மாதிரி எல்லா சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா 50,000க்கு மேலே ஃபேமிலிஸ் வந்து நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பவே மாட்டோம்னு சொல்லிட்டு. அந்த NIOSும் இல்லை, அவர் ஹோம் ஸ்கூலிங் தான் பண்ணுறாங்க. NIOS வேறு, ஹோம் ஸ்கூலிங் பண்ணுறாங்க. மகாராஷ்டிரா கவர்மெண்ட் மேலே இந்த பூனே, பாம்பே சிட்டிசன்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரெஷர் போட்டு நமக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் நமக்கு ரெக்கக்னேஷனே கிடையாது, இது பெரிய பிரச்சனையாக இருக்குது, அதனால் ஒரு எஜுகேஷன் போர்டு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு ப்ரெஷர் போட்டாங்க. மகாராஷ்டிரா கவர்மெண்ட்லேருந்து ஹோம் ஸ்கூலிங்காகவே ஒரு தனி போர்டு கொண்டு வந்திருக்காங்க. இங்கே எக்ஸாமுக்கு போனாலும் போதும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் NIOS கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அது வந்து 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து இருக்குது. நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு குழந்தை இருக்கா, அந்த குழந்தைய வந்து நீங்கள் வந்து LKG UKG நான் அனுப்ப மாட்டேன், அவனுக்கு என்ன வேணுமோ நான் எல்லாம் கற்றுக் கொடுக்குறேன், 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் நான் வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொன்னால் அது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வருவாங்க, வந்து உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஏன் ஸ்கூலுக்கு நீங்கள் அனுப்ப மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உங்கள்கிட்ட பதில் சொல்கிறதுக்கு உங்கள்கிட்ட இது இல்லை. சைல்டு ரைட்டு நீங்கள் வயலேட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி எல்லாம் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால அவ்வளோ சகஜமாக வந்து ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருக்க முடியாது, குருகுலத்துக்கு அனுப்ப முடியாது. நான் வந்து ஒரு குருகுலம் ஆரம்பிக்கணும்னா, ஆரம்பிக்கணும்னா என்ன வேணும்? வாத்தியார் வேணும், பாடம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு வாத்தியார் வேணும். வாத்தியார் வந்துட்டாங்கன்னா குருகுலம் ரெடி. இப்போது குருகுலத்துக்கு கிளாஸ் ரூமு, அட்மின் பிளாக்கு, இந்த ஹாஸ்டல் இந்த மாதிரிலாம் ஒன்றும் தேவையில்லை. வாத்தியார் தயாராக இருக்காங்கன்னா எங்கே வேணாலும் பாடம் சொல்லிக் கொடுக்கலாம், எங்கே கற்றுக் கொடுக்கலாம். ஸோ அதனால் வாத்தியார் தயாராக இருந்தாலும் அங்கே அனுப்புறதுக்கு பேரண்ட்ஸ் தயாராக இருந்தாலும் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப லீகல் ப்ராப்ளம்ஸ், லீகல் ஹர்டல்ஸ் இருக்குது குருகுலம் ஆரம்பிக்கிறதுக்கு. எந்த குருகுலம் சொன்னால் வேத பாடசாலை மட்டும் இல்லை, இப்போது கணித சாஸ்திரம், மேத்தமெட்டிக்ஸ்லேயே முதல் சின்ன எலிமெண்ட்ரி லெவல் புஸ்தகம் வந்து லீலாவதின்னு ஒரு கிரந்தம் இருக்குது. அப்புறம் பிரம்மஸ்புட சித்தாந்தம், இந்த மாதிரி ஒரு 15-20 பெரிய பெரிய கிரந்தங்கள் இருக்குது மேத்தமெட்டிக்ஸில், பாரதிய கணித சாஸ்திரம். நான் வந்து என்னோடய பையனை வந்து நான் இப்போது ராமானுஜன் இருந்தாங்க, ராமானுஜன் வெளியே நாட்டு போய் அவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாங்க. என்னோடய பையன் வந்து ராமானுஜன் மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் சின்ன வயசுலேருந்தே ஒரு பையனுக்கு மேத்தமெட்டிக்ஸ் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நான் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபுல் டைம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கணித பற்றியே நீங்கள் கற்றுக் கொடுக்கணுன்னா அது வந்து வயலேஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம நாட்டுடைய லீகல் ப்ராசஸ்ஸே நம்ம குருகுல கல்வி முடியாமல் பண்ணி வச்சிருக்கு. It is impossible to have a pure 100% Gurukul education because of the existing law. இந்த வேத பாஷைகளுக்கு மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க, அதனால் வேத பாஷைகள் இருக்குது. வேதம் தவிர வேறு விஷயங்களுக்கு ஏன் பாடசாலைகள் இல்லை கேட்டால் இதுதான் பிரச்சனை. ரிலீஜியஸ் எக்ஸம்ஷன் இருக்குது, ரிலீஜியஸ் எஜுகேஷன் எக்ஸாம், ஆகம பாடசாலைகள் வேத பாஷைகள் மட்டும்தான் இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா யோக சாஸ்திரத்துக்கு ஏன் பாடசாலைகள் இல்லை, கணித சாஸ்திரத்துக்கு ஏன் பாடசாலைகள் இல்லை, இப்போது மெட்டலர்ஜி இருக்குது, அதுக்கு ஏன் பாடசாலைகள் இல்லை. எல்லாருமே ஒரு ஸ்கூலுக்கு போகணும், ஒரே விதத்தில் கல்வி கற்றுக்கணும். யூனிஃபார்மிட்டி பெரிய பிரச்சனை. இப்போது ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அந்த 10,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரே விதமான எஜுகேஷன் நீங்கள் கொடுக்குறீங்க.
10,000 கிராஜுவேட்ஸ் வருவாங்க. ஆனால் 10,000 ஒரே விதமான 10,000 ஜாப்ஸ் உங்களால் க்ரியேட் பண்ண முடியுமா? முடியாது. ஜாப்ஸ் நீங்கள் ஏன் க்ரியேட் பண்ணுறீங்க? அவரே க்ரியேட் பண்ணிப்பாங்க, விடுங்கோ. ஆனால் இவர் விட மாட்டாங்க. இந்த ஸ்கூலுக்கு தான் வா, இந்த காலேஜுக்கு தான் வா, இந்த டிகிரி தான் வாங்குன்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி கொண்டு வருவாங்க. அப்புறம் கவர்மெண்ட் ஜாப் க்ரியேட் பண்ணணும், கவர்மெண்ட் மேலே ப்ரெஷரு. எஜுகேஷன் கிடைக்கலன்னா எஜுகேஷன் கொடுக்க மாட்டாங்க, கவர்மெண்ட் மேலே ப்ரெஷரு. ஜாப் க்ரியேட் பண்ணுறது, எஜுகேஷன் கொடுக்குறது இது கவர்மெண்ட்டோட வேலையே கிடையாது. ஸ்கூல்ஸ் நடத்துறது கவர்மெண்ட்டோட வேலையே கிடையாது. அந்த பிரிட்டிஷ்காரங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஸ்கூல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் போகும்போது ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு போனாங்க. அதனால் நீங்கள் வந்து நடத்துறீங்க. ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் கொடுக்குறது கவர்மெண்ட்டோட வேலையே கிடையாது. இது சோஷியலிஸ்ட் ஐடியா. கவர்மெண்ட்காரங்களே வந்து ஸ்கூல் நடத்துறது. ஜாப் க்ரியேட் பண்ணுறதும் கவர்மெண்ட்டோட வேலை கிடையாது. அவர் பாலிசி க்ரியேட் பண்ணணும், கண்டியூசிவ் அட்மாஸ்பியர் க்ரியேட் பண்ணணும். மக்களே வந்து ட்ரேடு, பிஸ்னஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நேச்சுரலி, ஆர்கானிக்கலி ஜாப்ஸ் வில் பி கிரியேட்டட். அந்த அட்மாஸ்பியர் க்ரியேட் பண்ணணும் தவிர கவர்மெண்ட்டு ஜாப் க்ரியேட் பண்ணணும் ப்ரெஷர் ஏன் வருது? அதுவும் அகெயின் இட் இஸ் சோஷியல் ஐடியா. இந்த மார்க்சிசம், சோஷியலிசம் வந்து பவரில் இல்லாமல் இருந்தாலும் அந்த தாட் ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அதனால் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகள் இருக்குது. உங்களோட கேள்வி இன்னொரு வாட்டி சொல்லுங்கள், நான் டிவியேட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை, என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, குருகுலம் அப்படிங்கிறதுக்கான ரெக்கக்னிஷன் இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட்லேருந்து இல்லையே. இல்லை கவர்மெண்ட் அவர் யார்? நான் வந்து என்னோட சிஷ்யனுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்துருக்கேன். அவனுக்கு வந்து அந்த கல்வி வந்திருக்கா, வித்யை வந்திருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு நான் தான் சொல்லணும். அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த பையனோட அப்பா தான் கேட்கணும். பேரண்ட்ஸு டீச்சருக்கு நடுவில் இருக்கக்கூடிய விஷயம் கவர்மெண்ட் ஏன் ரெக்கக்னிஷன் பண்ணணும்? அதுதான் நான் சொல்கிறேனே. ஏன்னா சுவாமிஜி, ஏன்னா இன்னைக்கு வந்து நம்மளோட சிஸ்டம் எப்படி ஆயிடுதுன்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷன் எடுத்துட்டா இங்கே கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கான்னு தான் நம்ம முதல்ல கேட்குறோம், ஒரு குழந்தைய கொண்டு போய் ஒரு காலேஜில் சேர்க்கறதுக்கு முன்னால். ஸோ அப்படிங்கிறப்ப அது அப்படி தானே பாப்பா இல்லையா? இப்போ சிஸ்டம் இப்போ அப்படியே ஆயிருக்கு, நான் அது சொல்கிறது இல்லை. ஆனால் அது தேவையான்னு கேட்டால் தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன். அது தேவையில்லை. இப்போ நிறைய கம்பெனிகள் வந்து இன்க்ளூடிங் ஸ்பேஸ் எக்ஸு, எலான் மஸ்க்கு, நம்ம கம்பெனியில் வேலை செய்கிறதுக்கு டிகிரி தேவையில்லைன்னு சொல்லியாச்சு, நிறைய பேர் சொல்லியாச்சு. ஸோ டிகிரியோட வேல்யூவே குறைஞ்சி போச்சு இப்போது. ஏன்னா லேக்ஸ் டுகெதர், லட்சக்கணக்கில் வந்து இன்ஜினியரிங் பண்ணி வெளியே வேலை இல்லாமல் சுற்ற நிறைய பேர் இருக்காங்க. எம்ப்ளாயபிலிட்டியும் கிடையாது. ஸோ இந்த டிகிரியோட இன்சிக்னிஃபிகன்ஸ் இப்போது எல்லாருக்குமே புரிய வந்திருக்கு. அதனால் சொன்னேன், சில வருஷங்களில் வந்து டிகிரி யாரோ ஒருத்தர் வந்து ஸ்கூல் பசங்களை அனுப்புகிற, காலேஜுக்கு போகிறான்னு சொன்னால் ஏன் பைத்தியம் பிடிச்சிருக்க அவனுக்கு இப்படி கேட்பாங்க. அந்த காலம் வரும், ஒரு 10 வருஷத்துக்குள்ளேயே வரும். ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறது. அதனால் ரெக்கக்னேஷன் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு காலத்தில் அது இருந்தது, ஏன்னா கொலோனியல் சிஸ்டமு. அது ஸ்லோலி அது கம்மி ஆகும். இப்போ வந்து உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பெங்களூரில் சிஸ்கோன்னு ஒரு கம்பெனி இருக்குது, ஐடி கம்பெனி. சிஸ்கோவில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணால் சிஸ்கோ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டோட ரெஸ்யூமில் இருந்துச்சுன்னா உடனே அவருக்கு வேலை கிடைக்கும். அந்த சர்டிஃபிகேட் வந்து எந்த கவர்மெண்ட் பாடியிலேருந்து ரெக்கக்னைஸ்டு? எந்த பாடியில் ரெக்கக்னைஸும் கிடையாது. சிஸ்கோட பிராண்டு தான். சிஸ்கோவில் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் பண்ணியிருக்கானா, சரி வாங்கு சொல்லிட்டு வேலைக்கு வாங்குவாங்க. அந்த சிஸ்கோ சர்டிஃபிகேஷனுக்கு எந்த யூனிவர்சிட்டி ரெக்கக்னிஷனும் கிடையாது, எந்த கவர்மெண்ட் ரெக்கக்னிஷனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ப்ரைவேட் சர்டிஃபிகேட்டு. அப்படி நான் கவர்மெண்ட் ப்ரைவேட் ரெக்கக்னிஷன் பாடிஸ் க்ரியேட் ஆகணும், டீசென்ட்ரலைஸ்டு. அப்போது இந்த கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் இன்ஸ்டிடியூஷனல் ரெக்கக்னிஷனுக்கு வேல்யூ போகும். இந்த நேஷ்னல் செக்யூரிட்டி, சயின்டிஃபிக் ஏரியா, இந்த மாதிரி சில ஏரியாஸ்க்கு மட்டும்தான் அந்த ஹை லெவல் ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்காக, ரெகுலேஷன் பண்ணுறதுக்காக, வேர் தெர் இஸ் நீட் டு பி ரெகுலேட்டட், அங்கே மட்டும்தான் கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன்னு, ரெக்கக்னிஷன்னு, அஃபிலியேஷன்னு, ரெகுலேஷன் இருக்கணும். மித்த எல்லா ஃபீல்ட்லேயும் கவர்மெண்ட்டோட ரெகுலேஷன் தேவையில்லை. கவர்மெண்ட் பணம் கொடுக்குற தேவையில்லை. ஒரு காலத்தில் எப்படி இருந்ததுன்னா, ஒரு நம்ம ஊரில் ஸ்கூல் இல்லை, எல்லாருமே சேர்ந்து பணம் போட்டு ஸ்கூல் கட்டுவாங்க. யாரோ ஒருத்தர் இடம் கொடுப்பாங்க, யாரோ ஒருத்தர் வந்து பில்டிங் கட்டுவாங்க, ஒரு வாத்தியார் கொண்டு வந்து வைப்பாங்க. அந்த வாத்தியாருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. அந்த வாத்தியாருக்கு அந்த ஊரில் ரொம்ப மரியாதை.
அந்த வாத்தியார் வந்து இந்த ஊரில் எந்த பசங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் அவர் முடிவு பண்ணுவாங்க ஊர்க்காரங்கக்கிட்ட பேசி. இப்போது அந்த வாத்தியார் வந்து சரியாக சொல்லிக் கொடுக்கல, இல்லைன்னா அங்கே வந்து டீ கடையில் நின்றுட்டு சிகரெட் அடிக்கிறாங்க, ஏதோ பண்ணக்கூடாது, ஏதோ வேலை செய்கிறாங்கன்னா, இந்த வாத்தியார் நல்லா இல்லைப்பா இவனை அனுப்பிவிடுன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டு வேறே வாத்தியார் கொண்டு வருவாங்க. இந்த ஒரு ஃப்ரீடம் வந்து அந்த ஊர்க்காரங்களுக்கு இருக்குது. அப்புறம் இந்த ஊர்க்காரங்கள் மேலே நான் டிபெண்ட் ஆகிருக்கேன்னு சொல்லிட்டு பயம் அந்த வாத்தியாருக்கும் இருக்குது. மியூச்சுவல் டிபெண்டன்சி இருக்குது. அந்த வாத்தியார் இவருக்கு தேவை, வாத்தியாருக்கு அந்த ஊர் தேவை. அப்போது அங்கே குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து மேலே வரும். ஆனால் நீங்கள் அதை சென்ட்ரலைஸ் பண்ணிவிட்டு அந்த டீச்சர் வந்து மேலேருந்து சென்னையிலேருந்து இங்கே அப்பாயின்மெண்ட் ஏசி ரூமில் உட்காந்துருக்கிற ஒரு பியூரோக்ராட் ஆஃபீஸர் வந்து கையெழுத்து போட்டு ஒரு லிஸ்ட்டுக்கு ஒரே கையெழுத்தில் 1000 பேர் அப்பாயின்மெண்ட் ஆகிடுறாங்க. அப்பாயின்மெண்ட் பண்ணி அனுப்புகிறீங்க வாத்தியார். அந்த ஊருக்கு வாத்தியார் வராங்க, எங்கேருந்து வந்தாங்களோ தெரியாது, என்ன படித்தாங்களோ தெரியாது, எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியாது, அவர் என்ன பண்ண போகிறாங்கன்னு கேட்கவும் முடியாது. ஏய் வாத்தியார் இப்படி பண்ணாதப்பான்னு சொல்ல முடியாது. நீ யாரா சொல்கிறதுக்கு, எனக்கு அந்த ஆஃபீஸில் அங்கே அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கு. இது சென்ட்ரலைசேஷன். இந்த சென்ட்ரலைசேஷன் மூலமாக இங்கே குவாலிட்டி கெட்டு போச்சு. குவாலிட்டி கெட்டு போகிறதுனால இங்கே படிப்பு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸோ கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் மூலமாக உங்களுக்கு உதவி ஆகிருக்கா, இதாக டேமேஜ் ஆகிருக்கா? டேமேஜ் தான் ஆகிருக்கு. ஸோ மக்கள் வந்து இது புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு நம்ம ஊருக்கு கல்வி எப்படி வேணுமோ அப்படி நாம் பார்த்துக்குறோம், நீங்கள் இங்கே வர வேண்டாம்னு சொல்லிட்டு எஜுகேஷன் மினிஸ்ட்ரியே வெளியே அனுப்பணும். அந்த காலம் வரும். எஸ் எஸ் எஸ். இப்போது இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நம்மளுடைய பாரம்பரிய கல்வி அப்படிங்கிறது வந்து காதால் கேட்டு வாயால் சொல்கிறது, செவி வழி கல்வி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இன்னைக்கு தேதிக்கு இந்த கான்டெம்பரரி எஜுகேஷன் சிஸ்டம்ங்கிறது வந்து ஒரு சிபிடி, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டீச்சிங், இல்லை ஒரு வெப் பேஸ்ட் டீச்சிங், நிமானிக் பேஸ்ட் லேர்னிங் அப்படின்லாம் வந்துடுது இப்போ. ஸோ இது ரெண்டும் வந்து எதிர்மறையா இல்லையா? இல்லை 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 இல்லை. இப்போ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் என்ன சொல்கிறதோ அதுவும் கேட்டே ஆகணுமே. முன்னாடி வாத்தியார் சொன்னது கேட்டிங்க, இப்போ வந்து அந்த ஸ்மார்ட் பேனல் என்ன சொல்கிறதோ அதை கேட்குறீங்க. இந்த காதோட யூஸ் ஆகிட்டே இருக்குது, அது மாறவே இல்லை, மீடியம் மாறி இருக்குது. ஸோ அதனால் அது வந்து சொன்னேனே, இங்கே யூனிஃபார்மிகேஷன் ஆஃப் எஜுகேஷன் சொன்னால் 1000 பேர் இருக்காங்க. 1000 பேருக்கு வந்து ஒரே வயசு, ஒரே இன்ட்ரெஸ்ட்டு, ஒரே கெப்பாசிட்டி, இப்படி நீங்கள் அசியூம் பண்ணி ஒரே விதத்தில் சொல்லிக் கொடுக்குறீங்க. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு லெதார்ஜி, லேசினஸ்ஸு, அதனால் மிஷின் மூலமாக நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க இல்லையா? மிஷின் யூஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்குறீங்க. ஆனால் 2 பேர் ஒரே விதத்தில் இருக்க மாட்டாங்க. பிண்டே மத்திர பின்னான்னு சொல்லுவாங்க. ஒரு பிண்டத்தில் ஒரு மத்தி வேறு விதமாக இருக்கும். அந்த பையனை உட்கார வச்சு அவனுக்கு என்ன வேணுமோ அந்த 1-to-1 கனெக்ஷன், 1-to-1 டீச்சிங் இருக்கு இல்லையா, அதுதான் மோஸ்ட் சொஃபஸ்டிகேட்டட் எஃபெக்டிவ் எஜுகேஷன் மாடல். மாஸ் டிரான்ஸ்மிஷன் இஸ் ஆல்வேஸ் சப்ஸ்டாண்டர்டு. அதோட குவாலிட்டியே வராது. அது வந்து மாஸ் ஸ்டாண்டர்ட் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு டீச்சர் வச்சு. இப்போ டீச்சர் ரீப்ளேஸ் பண்ணி மஷின் கொண்டு வந்தாச்சு. ஆனால் மாடல் சேம். அந்த மாடல், அந்த டீச்சர் கண்ட்ரோலில் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. முதல்ல எப்படி இருந்தது? இதில் வந்து எஜுகேஷன் டெக்னாலஜியில் வந்து ஒரு பெரிய டிபேட் இது. என்னென்னா, எஜுகேஷன் எப்படி இருக்கணும்? டீச்சர் சென்ட்ரிக்காக இருக்கணுமா, ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக்காக இருக்கணுமா, இல்லை லேர்னிங் சென்ட்ரிக்காக இருக்கணுமா? ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லாமே எப்படி ஆச்சுன்னா ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக்காக இருக்குது. முதல்ல வந்து டீச்சர் சென்ட்ரிக் பண்ணாங்க, டீச்சர் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்லோலி இப்போ ஃபீஸ் கொடுக்குறாங்க பேரண்ட்ஸு, அதனால் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன வேணுமோ அது வந்து டீச்சர் கற்றுக் கொடுக்கணும். அவனோட மார்க்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக டீச்சர் உதவி பண்ணணும். ஸோ இட் பிகேம் ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக்கு. ஆனால் ஆக்சுவல் எஜுகேஷன் இஸ் லேர்னிங் சென்ட்ரிக்கு. அந்த எஃபெக்டிவ் லேர்னிங்காக யார் என்ன வேணாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்டும் இம்பார்ட்டண்ட் கிடையாது, டீச்சரும் இம்பார்ட்டண்ட் கிடையாது, லேர்னிங் தான் இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கு என்ன வேணுமோ அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, அப்படி மாடிஃபிகேஷன்ஸு பண்ணிக்கணும். தட் இஸ் ஐடியல் எஜுகேஷன். ஆனால் இப்போ வந்து ப்ரைமரி எஜுகேஷன் வந்து ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் ஆகிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன வேணுமோ அப்படி தான் எல்லாமே டிசைன் பண்ணுவாங்க. ஹையர் எஜுகேஷன் வந்து டீச்சர் சென்ட்ரிக். டீச்சர் வந்துட்டு நான் சொல்லிட்டு போயிடுவேன், நீங்கள் உனக்கு வேணும்னா நீ கற்றுக்கோ, புரிஞ்சுக்கோ, இல்லைன்னா போ. அங்கே டீச்சர் சென்ட்ரிக். ப்ரைமரி எஜுகேஷன் ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக்கு, ஹையர் எஜுகேஷன் டீச்சர் சென்ட்ரிக். லேர்னிங் சென்ட்ரிக் கிடையவே கிடையாது. லேர்னிங் சென்ட்ரிக் பண்ணணும்னா நீங்கள் வந்து 1-to-1 நம்பர் குறையணும். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் குறைஞ்சிட்டு டீச்சரும் ஸ்டூடெண்ட்ஸும் ஒன்றா பேசணும்.
அவர் வந்து கூடவே இருக்கணும், கூடவே வாழணும். அப்போது லர்னிங் என்ன அது நடக்கும். தட் இஸ் குருகுல எஜுகேஷன். சுவாமிஜி, இன்னொரு ஒரு அது மிஸ்நோமர்னு சொல்லலாம், புரிதல் சரியா இல்லைனால சொல்றது அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். நம்மளுடைய பாரம்பரிய கல்வி முறைகள் வந்து ரோட் லேர்னிங் ப்ரமோட் பண்றது, இன்னைக்கு இருக்கிற கல்வி முறைகள் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலா எப்படி செய்யணும் அப்படிங்கிறத செஞ்சு காட்டு செய்முறை வழி விளக்கங்கள்ல வர கல்வி அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரோட் லேர்னிங் வந்து எந்த டொமைனில் இருக்குது நீங்கள் சொல்லணும். உதாரணத்துக்கு பாடசாலை பற்றி பேசட்டும். இப்போ ரோட் லேர்னிங் ஆகம சாஸ்திரம், கோயிலில் வந்து சிவாச்சாரியர்கள் இருக்காங்க. சிவாச்சாரியர்களுக்காகவே சைவாகம பாடசாலை இருக்கும். அங்கே வந்து அவர் வந்து என்ன மந்திரங்கள் சொல்லணுமோ, ஸ்தோத்திரங்கள் சொல்லணுமோ, அதை வந்து அவருக்கு பைஹார்ட் பண்ண வைப்பாங்க. அந்த ஸ்தோத்திரங்கள் சொல்கிறதே ஒரு வேலை இல்லையா? சிவாச்சாரியர் வந்து ஸ்தோத்திரம் சொல்லலைன்னா உனக்கு ஒன்றும் வராது, வெளியே போவான்னு சொல்லுவீங்க. அந்த வேலைக்கு தேவை என்ன இருக்கோ அது கற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா? இது ரோட் லேர்னிங்கா ப்ராக்டிக்கல் லேர்னிங்கா? ப்ராக்டிக்கல் லேர்னிங். ஒரு சின்ன எக்ஸாம்பிள்லேயே சொல்லிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா நான் வந்து ஐ கேன் கோ ஆன் அண்ட் மேக் அ ப்ரெசன்டேஷன். இப்போ ஸ்கூல் எஜுகேஷன், குருகுல எஜுகேஷன் ஒரு கம்பேரிட்டிவ் ஒரு லெக்சர் பண்ணால் 2 hours ஒரு பெரிய மித் பஸ்ட் ஆகிடும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இந்த கைடு மாடல் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர்ஸ் எல்லாம் இருக்குமே, அது இந்த கைடு புக்ஸு, டெக்ஸ்ட் புக்கு எல்லாம் சேர்த்து ஒரு வருஷத்தில் அந்த பையன் எவ்வளோ பைஹார்ட் பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, எல்லா சப்ஜெக்டும் சேர்த்து அரௌண்ட் 1500 pages. அவன் 1500 pages வந்து அவன் வந்து மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் எழுதணும். அடுத்த வருஷம் அது யூஸ் ஆகுமா? யூஸே ஆகாது. இப்போ ஒரு பையன் வந்து வியாக்கரண சாஸ்திரம் படிக்கிறான். அவன் வந்து முதல்ல வந்து அமரகோஷம், சப்தரூபாவளி, தாத்துரூபாவளி, பாணினி அஷ்டாதி இதெல்லாம் பைஹார்ட் பண்ணுவான், மனப்பாடம் பண்ணுவான். அதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆகும்? ஒரு 500 pages. அங்கே எவ்வளோ ஆச்சு? 1500 pages. 1500 pages மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் எழுதினான். இவன் வந்து 500 pages மனப்பாடம் பண்ணிட்டான். அடுத்த வருஷம் அவனுக்கு அது யூஸ் ஆகாது. இவனுக்கு இது வாழ்க்கை முழுக்க இது யூஸ் ஆகும். வயசு 80 ஆனாலும் அமரகோஷம் தேவை. இப்படி ஒரு கம்பேரிட்டிவ் லெக்சர் ஏற்கனவே பண்ணியிருக்கும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் எஜுகேஷன் எவ்வளோ இம்ப்ராக்டிக்கல்னு புரியும். ஆனால் அது வந்து ரிவர்ஸு. ஹிந்தியில் ஒரு சேயிங் இருக்குது, உல்டா சோர் கோத்வால் கோ டாட்டேன்னு சொல்லிட்டு. ஒரு முக்கியமான ஒரு இது என்ன, இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க, அவங்க ஸ்கூல்ல இல்லை காலேஜில் படிக்கிற குழந்தைங்களை பார்த்து அப்படின்னா, இன்னும் 3 மாசத்துல எக்ஸாம் வந்துரும்டா, ஒழுங்கா படிக்கலைன்னா ஒழுங்கா சம்பாதிக்க முடியாது அப்படின்னு தான் இன்னைக்கு பேச்சு வருது நம்ம நார்மலா. ஸோ படிப்பு அப்படிங்கிறத வந்து எங்கேயோ ஒரு இடத்துல சம்பாத்தியத்துக்கு ஈக்குவேட் பண்ணிட்டோம். நம்ம ஒழுங்கா படித்தால் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது. இதை நம்ம எப்படி திருத்திக்கிறது? படிப்புங்கிறது சம்பாத்தியம் கிடையாது, படிப்புங்கிறது நாலேஜ், அறிவை சம்பாதிக்கிறது தான் படிப்பு அப்படிங்கிறது எப்படி நம்ம திருத்திக்கிறது நம்மளே? இது வந்து கிரேட் பேஸ்டு செலெக்ஷன் சிஸ்டம். இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்குது. அந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து எத்தனை அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு, அந்த அப்ளிகேஷன்ஸில் யார் வந்து ஜாஸ்தி மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க, அந்த மார்க்ஸில் வேறு கேட்டகரிஸ், அதில் ரிசர்வேஷன், இந்த மாதிரி செலெக்ஷன் க்ரைட்டீரியா ஒன்று இருக்குது இல்லையா? அந்த செலெக்ஷன் க்ரைட்டீரியாக்குள்ளே ஃபிட் ஆகணும்னா யூ ஹாவ் டு பெர்ஃபார்ம் இன் த எக்ஸாமினேஷன். ஸோ த ப்ரெஷர் டு பெர்ஃபார்ம் இன் த எக்ஸாமினேஷன் இஸ் டாமினன்ட். அதனால் நம்ம பையன் வந்து ஒரு சோஷியல் லேடர் கிளைம் பண்ணணும். இப்போ இருக்கிற அந்த ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகணும், நம்ம வாழ்க்கை போகணுன்னா இந்த பையன் அந்த வேலைக்கு போகிறது தான் வழி, வேறு வழியே கிடையாது. ஏன்னா அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அது இப்போ வந்து நான் வந்து ரொம்ப நன்னவன் நான் சொல்லிட்டு யாருமே எனக்கு ஒன்றும் பணம் கொடுக்க போகிறது இல்லை. நம்ம பையன் வந்து பெரிய வேலைக்கு போனால் தான் எனக்கு பணம் கிடைக்க போகிறது. கரெக்ட். அப்படி ரியலைசேஷன் ஆன உடனே அந்த பையன் மேலே ப்ரெஷர் போடுவாங்க. திஸ் ஹேஸ் டு டூ வித் நாட் வித் பேரண்ட்ஸ். அது பேரண்ட்ஸோட பிரச்சனை கிடையாது, இது வந்து சிஸ்டம், செலெக்ஷன் சிஸ்டம் பிரச்சனை. அதனால் அதை இருந்தே ஆகும். அந்த செலெக்ஷன் சிஸ்டம் எது வரைக்கும் அப்படியே இருக்க போகிறதோ. நான் சொன்னேன், ஒரு ஆர்கானிக்கான ரிசர்வேஷன் சிஸ்டம் இருந்தது. இப்போ நான் சின்ன வயசில் வந்து டெய்லர் ஈரப்பான்னு சொல்லுவாங்க லோக்கல் டைலக்டில். அந்த ஈரப்பான்னு ஒரு டெய்லர் இருந்தாங்க.
அந்த ஈரப்பா டெய்லர் வந்து ரொம்ப நல்ல டெய்லர்னு சொல்லி அவனுக்கு ஒரு பேர், நல்ல பேர், ரெப்புடேஷன். அந்த ரெப்புடேஷன் இருக்கிறதுனால அவங்க கூட 4 பேர் வேலை செய்வாங்க. அந்த வீரப்பாக்கு உடம்பு சரியில்லாமல் அவன் படுத்தாலும் அவர் பசங்க வந்து வேலை செய்வாங்க. ஆனாலும் எல்லாருக்கும் என்ன, வீரப்பா ஷாப்பில் தானே வந்து ஷர்ட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஆனால் அவருக்கு அதை திருப்தி, அந்த பிராண்ட் வேல்யூ. அதனால் அந்த ஈரப்பாக்க வந்து இன்கம் குறையவே குறையாது. அந்த பிராண்ட் வேல்யூ அவரோட வேலை மூலமாக க்ரியேட் பண்ணியிருக்கான். அப்படி நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில்ஸு பாரம்பரியம் வச்சு நீங்கள் வேல்யூ க்ரியேட் பண்ணி அந்த வேல்யூ மூலமாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம், ப்ராஸ்பர் ஆகலாம், சம்பாதிக்கலாம். அதுக்கு வேல்யூ போயிருக்கு. கிரேடுக்கு தான் வேல்யூ வந்திருக்கு, எஃபிஷியன்சிக்கு வேல்யூ இல்லை, பர்ஃபார்மன்ஸுக்கு தான் வேல்யூ. அது பர்ஃபார்மன்ஸ் அட் அ பர்டிகுலர் டைம் அட் அ பர்டிகுலர் பிளேஸ், அந்த டேட்டுக்கு அந்த இடத்துல உட்காந்து தான் எக்ஸாம் எழுதணும். எனக்கு எல்லாம் தெரியும், எப்போ வேணாலும் கேட்டுக்கோங்கன்னு சொன்னால் யாருமே கேட்க மாட்டாங்க. அந்த இடத்துக்கு வா, அங்கே உட்காந்து அந்த டிஃபைன் டைம்குள்ளேயே நீ பெர்ஃபார்ம் பண்ணணும். அன்றைக்கி ஜுரம் வந்தது, ஏதோ பிரச்சனை ஆச்சுன்னா உனக்கு ஒன்றும் தெரியாது. எல்லாமே மாஸ் ஆச்சு. ஃபேக்ட்ரி சிஸ்டம்னு சொல்லுவோம். எஜுகேஷன்னு மாஸாக பண்ணுவாங்க, ட்ரான்ஸ்மிஷன்னு அதோட எக்ஸாமினேஷனும் மாஸாக பண்ணுவாங்க. மாதம் எக்ஸாம் பண்ண போகிறதில்ல. நமக்கு வந்து நீ உட்காரு, உனக்கு என்ன தெரியும், என்னென்ன பண்ணுவேன், இப்படி ஒரு எவாலுவேஷன் 1-to-1 எவாலுவேஷன் பண்ணவே மாட்டாங்க. மாஸ் எக்ஸாம் தான், மாஸ் எவாலுவேஷன் தான் பண்ணுவாங்க. இந்த மாஸ் எவாலுவேஷன் நடக்கும்போது there will be a pressure to perform. அதனால் பேரண்ட்ஸ் அப்படி பிஹேவ் பண்ணுறது, அப்படி குழந்தைகளோடு வந்து எதிர்பார்க்குறது தவறில்லை. இட் இஸ் ஃபால்ட் ஆஃப் சிஸ்டம், நாட் த பேரண்ட்ஸ். சுவாமிஜி, இன்னொரு கேள்வி என்ன வருது அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம ஃபேமிலி எல்லாமே நியூக்ளியர் ஆகிடுதுன்னு சொல்கிறோம். நம்ம சின்ன ஃபேமிலி ஆகிடுது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குழந்தை இருக்குது. நம்ம இந்த குருகுலம் அப்படின்னா, நம்ம முதல்ல நீங்கள் சொன்ன அழகா அந்த குருவுடைய குலத்தில், அந்த குருவுடைய வீட்டில் போய் இந்த குழந்தைகள்லாம் கற்றுட்டு அதுக்கப்புறம் திரும்பி வருவாங்க அப்படின்னு. ஒரு குழந்தை தான் எனக்கு இருக்குது, நான் எப்படி அந்த குழந்தைய குருகுலத்துக்கு அனுப்புவேன்? நாங்கள் காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் மத்தியானம் ஸ்கூலுக்கு வர்றதுக்குள்ளே நான் வாசல் பார்த்துட்டே இருக்கேன் அந்த குழந்தை எப்போ வருதுன்னு. இப்போ நான் எப்படி அனுப்புவேன் குருகுலத்துக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. கேள்வி இல்லை, அது ரியாலிட்டி. நீங்கள் சொல்கிறது ரியாலிட்டி ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுக்குறீங்க. அது வந்து ஒரு குழந்தைய வச்சுக்கிறது தான் பெரிய பிரச்சனை. அட்லீஸ்ட் 4 குழந்தைகள் எவ்ரி ஃபேமிலியில், எல்லா ஃபேமிலியிலும் இருக்கணும். ஏன்னா பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரவுட்டு, காலரா, மலேரியா, இந்த மாதிரி நிறைய நேச்சுரல் கெலாமிட்டிஸ் வரும். அப்புறம் பிறக்கும்போது குழந்தைகளுக்கு ஏதோ டிசீஸ் வர்ற வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி என்ன அன்வான்ட் இன்சிடென்ட் நடந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு ஃபினான்ஷியல், சோஷியல், ரிலீஜியஸ், ஸ்பிரிச்சுவல் கண்டினியூவேஷன் வேணும்னா மினிமம் 4 குழந்தைகள் வேணும். ஆனால் இப்போது எல்லாருமே ஒரு குழந்தைக்கு போதும்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, எல்லாருக்குமே இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலு, அர்பன் ஸ்கூலில், பப்ளிக் ஸ்கூலில் போடணும். அங்கே வந்து ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அங்கே ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஒரு காலத்தில் நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா வாத்தியாரை எல்லா பொறுப்பு எடுத்து பார்ப்பாங்க. இப்போது அப்படி இல்லை. பேரண்ட்ஸு சரியான பேரண்ட்ஸாக இல்லையான்னு சொல்லி அவருக்கு கிரேடு கொடுக்கறதுக்கு தான் ஸ்கூல் இருக்குது. நீங்கள் நல்ல பேரண்ட்டாக கெட்ட பேரண்ட்டான்னு அவர் தான் சொல்லுவாங்க. ஸ்கூலோட வேலை என்ன? பசங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்கு. அதை விட்டுட்டு பேரண்ட்ஸ் இவால்வேட் பண்ணுறாங்க அவர். அதனால் அந்த ப்ரெஷர் இருக்குது. ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், அந்த ஸ்கூல்காரங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படி நம்ம வாழணும். இப்படியெல்லாம் அந்த ஸ்கூலோட ப்ரெஷர் இருக்கிறதுனால ஒரு குழந்தை போதும். இப்படி திஸ் இஸ் எக்கனாமிக்கல் அண்ட் சோஷியல் ப்ரெஷர். அந்த ப்ரெஷர் மூலமாக நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இஸ் ரெடியூஸ்டு. அது வந்து திஸ் இஸ் கோயிங் டு பி எ டிசாஸ்டர். ஏன்னா இப்போ ஹிந்து பாப்புலேஷன் க்ரோத் ரேட் பார்த்திங்கன்னா 2.1. இந்த ஸ்பீட்லேயே போனால் ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் ஹிந்து பாப்புலேஷனே இருக்காது. அதனால் நம்ம வந்து எவ்வளோ கலாச்சாரம், நம்ம நாட்டு, நம்ம மொழி, இப்படியெல்லாம் நம்ம ஹெரிட்டேஜ், இப்படியெல்லாம் நம்ம வந்து எது பெருமையாக சொல்கிறோமோ அதெல்லாம் இருக்கும். ஆனால் நீங்களே இருக்க மாட்டீங்க, உங்களோட குழந்தைகளே இருக்க மாட்டாங்க, இந்துக்களே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை க்ரியேட் ஆகிருக்கு. அது க்ரியேட் ஆகிறதுக்கு காரணம் ஒன் சைல்டு ஆர் மேக்ஸிமம் 2. ஆனால் இந்த நம்பர் வந்து இட் இஸ் டேஞ்சரஸ் நம்பர். கவர்மெண்ட்ஸ் பப்ளிக் ஸ்கூலுக்கு அனுப்பணும், எக்ஸ்பென்சிவ் ஃபீஸ் கட்டணும், அப்படி கட்டாயம் ஏன் இருக்குது? வீட்டிலேயே ஏதாவது பாடம் சொல்லிக் கொடுக்கலாமே, ஏதாவது ஸ்கில் கற்றுக் கொடுக்கலாமே. இப்போ எல்லாம் ஆன்லைனில் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கலாமே. ஸோ ஸ்கூலுக்கு அனுப்பியே ஆகணும். ஒரு குழந்தை பிறந்ததுன்னா உடனே ஸ்கூலுக்கு அனுப்பணும், அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பணும், அதுக்கப்புறம் நீட் எக்ஸாம் எழுதணும், இல்லைன்னா சிஇடி எக்ஸாம் எழுதணும்.
இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் போகணும், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும், இப்படி ஒரு கம்பல்ஷனுக்குள்ளே வந்ததுனால நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இஸ் ரெடியூசிங். அப்படி கட்டாயம் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு 4 குழந்தைங்களுக்கு ஒருத்தர் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புங்க, இன்னொருத்தர் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பாமல் வேறு வேலைக்கு அனுப்புங்க. இப்படி வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதனால் 4 குழந்தைகள் பெற்றுக்கிறது ரொம்ப நல்லது. ஸ்கூலுக்கு அனுப்புகிற தேவையில்லை. இது புரிஞ்சுக்கணும். சுவாமிஜி, கடைசி கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்கள் வந்து நம்ம பாரம்பரிய கல்வி முறைகள் முன்னெடுத்துன்னு போகிறதுக்காக நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? அதில் எப்படி இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க அதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அவங்களுடைய பங்கு எப்படி வகிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி. நம்ம வந்து இந்த குருகுல கல்வி பற்றி நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் இருக்குது, ராங் நரேட்டிவ்ஸ் இருக்குது, அவேர்னஸ் கம்மியாக இருக்குது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து சிலபஸுக்குள்ளே ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை இந்த மாதிரி சில சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள், சாண்டிங்ஸ் சேர்த்து விட்டிங்கன்னா அது குருகுல கல்வி ஆகிடும்னு நினைக்கிறாங்க. ரிலீஜியஸ் ட்ரைனிங் இல்லைன்னா கல்ச்சரல் மோல்டிங் இஸ் குருகுல எஜுகேஷன் நினைக்கிறாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு எஜுகேஷன் வேணும், நமக்கு கல்ச்சரும் வேணும்னு சொல்லுவாங்க. கல்ச்சர் வேறு, எஜுகேஷன் வேறுன்னு நினைக்கிறாங்க. அவர் எஜுகேஷன் மூலமாக கல்ச்சர் வராதுன்னு நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இன்டிகிரேட்டட் ஒரு கல்வி எப்படி இருக்கணும்னா அதில் எல்லாமே கிடைக்கணும். யுக்தகரி, முக்தகரி, அர்த்தகரி, இந்த 3மே அதில் இருக்கணும். அப்போ தான் அது கல்வி. அந்த மாதிரி ஒரு கல்வி தான் குருகுல கல்வி. நீங்கள் வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் சிலபஸ்க்குள்ளே கொஞ்சம் மசாலா போட்டிங்கன்னா அது குருகுலம் ஆகாது. அதோட கோர் சிஸ்டமே மாற்றணும். அந்த சிஸ்டம் மாற்றணுன்னா அதுக்கு ஒரு சில லீகல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த லீகல் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுறதுக்காக பாலிசிக்காக வேலை செய்கிறோம். இந்த மாதிரி ரூல் கொண்டு வாங்கோ, இந்த மாதிரி ஃப்ரீடம் கொடுங்கோ, இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது, லெட்டர்ஸ் எழுதுனது, ஒப்பீனியன் க்ரியேட் பண்ணுறது, பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி அந்த ஸ்காலர்ஸ் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு புரிய வைக்கிறது, இந்த மாதிரி வேலை தான் என்னோடய முக்கியமான வேலை. அது வந்து வெளியே தெரியாது. நீங்கள் ஒரு ஹாஸ்டல் கட்டி ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போட்டிங்கன்னா, ஓ ரொம்ப பெரிய வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு கை தட்டுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு பாலிசி வேலை நீங்கள் செய்கிறீங்கன்னா, இன்டெலெக்சுவல் வேலை செய்கிறீங்கன்னா, அது ரொம்ப சிரமம் இருக்கக்கூடிய வேலை. ஆனால் அது வந்து உங்களுக்கு காமிக்க எங்கே வேலை செஞ்சுருக்கேன், எத்தனை வேலை செஞ்சுருக்கேன்னு காமிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு வேலை தேங்க்லெஸ் ஜாப்னு சொல்லலாம். ஆனாலும் அது பண்ணியே ஆகணும். அது பண்ணுறோம். அது பண்ணுற வழியில் வந்து சில புக்ஸ் எழுதுகிறோம். இப்போ உதாரணத்துக்கு அண்டர்ஸ்டாண்டிங் குருகுல் எஜுகேஷன் இன் த ஏஜ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற பேரில் வந்து ஒரு புது புக்கு ரெடி ஆகிருக்கு. நம்ம டெல்லியில் வந்து ரூபா பப்ளிகேஷன் அவர் அதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து நிறைய பேர் வந்து நான் வந்து குருகுலம் ஆரம்பிக்கணும் சாமிஜி, எனக்கு டீச்சர் வேணும், சிலபஸ் வேணும்னு சொல்லுவாங்க. முதல் இது என்னென்னா, குருகுலத்துக்கு சிலபஸ் இருக்காது. அது அவருக்கு புரியாது. இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஸ்டேட்டில் இருப்பாங்க. ஆனால் உற்சாகமாக இருப்பாங்க. அவளுக்கு புரிகிற மாதிரி ஹவு டு ஸ்டார்ட் அ நியூ குருகுல், ஒரு புது குருகுலம் ஆரம்பிக்கணும்னா என்ன புரிஞ்சுக்கணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி ஒரு ஹேண்ட் புக்கு, ஒரு 150 பேஜ் இந்த புக் ரெடி ஆகிருக்கு. 4 லாங்குவேஜஸில் ரெடி ஆகிருக்கு. அது வந்து பப்ளிஷ் ஆக போகிறது. அப்புறம் இந்த ஐகேஎஸ் இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்ஸ் பற்றி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நிறைய வேலை செய்கிறாங்க. அது ரிசர்ச்லாம் நடக்கிறது. ஆனால் கிராஸ் ரூட்டில் வந்து நம்ம பர்ஸ்பெக்டிவ், ப்ராப்பர் ஹிந்து பர்ஸ்பெக்டிவ், பாரதிய பர்ஸ்பெக்டிவ் கொண்டு வரணும். அது கொண்டு வரதுக்காக சில கான்ஃபரன்சஸ் பண்ணுறது, ரிசர்ச் பண்ணுறது. இப்போ நிறைய ஒரு 50 பேருக்கு மேலே வேறு வேறு யூனிவர்சிட்டிஸில் பிஹெச்டி பண்ணுறாங்க. அவர் பிஹெச்டி பண்ணும்போது அவரோட கைடுக்கு வந்து அந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவர் வந்து வெளியே எங்கே கைடன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு தேடுவாங்க. தேடி நம்மக்கிட்ட வருவாங்க, வந்து உட்காந்து பேசுவாங்க. அந்த மாதிரி பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் இன்ஃபார்மலாக கைடு பண்ணுறது, இது எல்லாமே நம்ம குருகுல கல்விக்காக பண்ணுற வேலை. இது மட்டும் இல்லாமல் இடம் வாங்கி கேம்பஸ் கட்டி குருகுலம் நடத்துறது, அதுவும் பண்ணுறோம். ஆனால் அது வந்து அவ்வளோ பெரிய வேலை கிடையாது. இன்டெலெக்சுவல் வேலை தான் பெரிய வேலை. அந்த வேலை நடக்கிறது. அதனால் குருகுல கல்வி பற்றி யாருக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும், ஒரு புது குருகுலம் ஆரம்பிக்கணும்னு நோக்கம் இருந்தாலும், அவர் வந்து கூடலி சிங்கேரி மடம் சாமிஜியை கான்டாக்ட் பண்ணலாம். மடத்தோட வெப்சைட்டில் மடத்தோட நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நான் சாமிஜி கிட்ட பேசணும் குருகுல கல்வி பற்றி, இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுறோன்னு சொன்னால் பசங்க ஃபோன் கொண்டு வந்து நம்ம கையில் கொடுப்பாங்க. பேசலாம்.
பேசி அவர் கைடு பண்ணலாம். அந்த மாதிரி அவர் வந்து அசோசியேட் ஆகலாம், யார் வேணாலும். இதில் வந்து சங்கர பரம்பரையில் இருக்கணும், பிராமின்ஸாக இருக்கணும், வைஷ்ணவர் வரக்கூடாது, மாதவர் வரக்கூடாது, இந்த மாதிரி மதம், தத்துவம், ஆச்சாரம், இந்த மாதிரி எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. யார் வேணாலும் பேசலாம். நிறைய ஜெயின் கம்யூனிட்டிக்காரங்க நிறைய பேர் நம்மக்கிட்ட வருவாங்க குருகுல விஷயத்தில் கைடன்ஸ் வாங்குறதுக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா அவரோட தத்துவம் வேறு, நம்ம தத்துவம் வேறு, சங்கராச்சாரிய பரம்பரை வேறு, ஜெயின தத்துவம் வேறு. ஆனால் அவருக்கு வேலை நம்ம செய்து கொடுக்குறோம். அப்படி யார் வேணாலும் வரலாம். சுவாமிஜி, ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நேரம் எங்களோட கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப பொறுமையாக ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு அழகாக புரியும்படி பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நமஸ்தே. ராம் ராம் ராம்.